I am suffering from fever, so I request you to grant me leave for 2 days, so I am not able to attend the class. இதுதான் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் மாதிரி. ஸோ எங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் நாங்களும் டாம் க்ரூஸு, டாம் லில்லி ஜோன்ஸ் கூட படம் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் தமிழ் படத்தில் வந்திருக்கோம். தலைவா, இது மெர்லின் படம் தலைவா. நீங்கள் பாட்டு கைதட்டுங்க 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 கைதட்டுங்கிட்டே இருக்கேன். கைதட்டு தெரியாதா உங்களுக்கு? எது கைதட்டணும், எது கைதட்டக்கூடாது, ஏன் கைதட்டணும், ஏன் கைதட்டணும் எல்லா பேருக்கும் தெரியும். புரியுதா உங்களுக்கு? தம்பி கோச்சிக்கக்கூடாது, சும்மா ஜாலிக்கு தான். நான் முத்துக்குமார், என் தம்பி சின்ன கண்ணதாசன். அந்த மறைவுக்கு பிறகு ஒரு வாரம் அங்கிட்டு இங்கிட்டு கொடைக்கானல் கிடைக்க போயிட்டு அப்படி ஓய்வாக இருந்தேன். கீரா பேசினார், அண்ணே வரணும்னே அப்படின்னாரு. நல்ல வேலை சென்னையில் இருந்தேன். தம்பி என்னம்மா பாராட்டாமல் யார் பாராட்ட போகிறான்? தாமராவுக்கு நானும் தம்பி தான், தெரியுமில்ல. எனக்கு பிடிச்ச இயக்குநர்கள், எனக்கு பிடித்த நண்பர்கள் எவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நான் கீரா சார்பில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக தனமும் சார், வசந்தபாலன் சார், ரஞ்சித், அப்புறம் மகிழ் திருமேனி, அப்புறம் இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் இந்த படம் வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது, அதனால வந்திருக்காங்க. இந்த படம் வெற்றிங்கிறது நிறைய பேர் குடும்பத்தை சார்ந்தது. அப்புறம் டாக்டர் சொன்னார், ப்ரொடியூசர் சாரோட ஃப்ரெண்டு, இங்கே ஏன் நான் வந்தேன், சம்மந்தமே இல்லையே அப்படின்னாரு. நீங்கள் உங்கள் இடத்துல கிளினிக் வைக்கிறத விட இந்த இடத்துல கிளினிக் வைங்களேன். இந்த படம் ஓடுமா ஓடாமா, வருவானா வரமாட்டாங்கன்னா, காலையில் வர்றேன்னா சாயந்தரம் வரமாட்டேங்கிறான், இப்போ வர்றேன்னா அப்போ வர்றேன்னா, வந்துட்டோன்னே போயிடுறேன். இங்கே பார்த்துக்கிட்டே இருந்தாலும் லைட்டை வந்தோடனே 8 பேரை காணா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் லைட்டு போட்டோன்னே 3 பேர் என்ட்ரிகளை கொடுக்குறாங்க. இப்படி பல்ஸ் ஏறி இப்போ எத்தனை பேர் இருக்காங்கிறீங்க? நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிபி பார்த்து 5 ரூபா வாங்கினாலே இன்றைக்கி 1 மணி நேரத்தில் 5000 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். ஆமாம், மெர்லின், எனக்கு பெர்லின் தெரியும், டெர்லின் தெரியும், அப்புறமேலு அப்படி லின், அப்புறமேலு அது லின் நிறையா தெரியும். ஆனால் மெர்லின் என்ன தெரியும் அப்படின்னா, நேராக தாமிரா காதில் மெர்லின் அப்படின்னேன். அதானே பேயே, அதுதான் தம்பி பேயடா, சரி ஓகே. இப்படி நிறையா சந்தேகத்தோட பக்கத்தில் இருக்கிறோட காதுக்கு தான் கடிச்சிக்கிட்டே இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லி மெர்லின் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயிலெல்லாம் பார்த்தா 10,000 முருகாச்சு ஒரு இங்கிலீஷ் படத்தில் ஒரு ஆங்கில பாட்டை பாடினார். தமிழ் பாட்டுக்கே எந்திரிக்கிறாங்க, இவங்க இங்கிலீஷ் பாட்டுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலை. சரி, இருந்தாலும் அது வந்து பார்க்கல, அந்த கட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நார்மலான ஒரு எல்லோரும், அதாவது பேய் படத்தில் இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி சாமி படம், சாமிங்கிறது எதுன்னா நம்மளுக்கு பேய் தான் சாமியாக இருந்து நம்மளை காப்பாற்றுது. ஆமாம், அதில் நல்ல பேய் எது, கெட்ட பேய் எது, பார்த்துட்டு பார்க்காம போயிடுதா, செகண்ட் ஹாப்பில் வருதா, எண்டில் வருதா, ஓப்பனிங்கை வந்துட்டு போயிடுச்சா, அந்த பேய்ங்கிறதே செகண்ட் ஹாப்பில் தான் தெரியும். இது பேய் இல்லை, நான் பேய் மாதிரி நடித்தேன், அப்போ உண்மையான பேய், அப்புறம் ஒரு ஐயோ அப்பா குழப்பம்டா சாமி. ஆனால் இதில் வந்து நம்ம திறமையானவர்கள் தான். இந்த பேயோட அந்த பேய், அந்த பேயோட இந்த பேய், இந்த பேய், இந்த பேய், இந்த பேய்னு. ஏன்னா நம்மளே நிறையா பேய்களோடு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டில் போடான்னா லெஃப்ட்டில் போகிறேன், லெஃப்ட்டில் போட ரைட்டில் போகிறேன். காலையில் டிரைவர்லேருந்து சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறியா, வரமாட்டேன்னா நீயே சாப்பிட்டு வந்துடு, சீக்கிரம் வந்தால் மாவோட வந்துடு. அப்போ நிறையா சம்பாதிக்கிறவள கொடுக்கலையா அண்ணன் தம்பி உறவே வேணாம். இப்படி உறவுகள்லேருந்து நிறையா பேய் சும்மா மனுஷனாக நடமாடிக்கிட்டு இருக்கோம், வேறு என்ன இருக்கே. அது மாதிரி நிறையா இருக்குது. இந்த படம் மெர்லின், இந்த படத்தில் எனக்குன்னு, இந்த படத்தில் கீரா வந்து தங்கப்பச்சன் சார்கிட்ட எப்படி அரட்டி, என்னை வேலைக்கு சேர்க்க மாட்டீங்களா, என்னங்க என்னை சேர்த்தா என்னங்க குறைஞ்சா போவீங்க அப்படிலாம் கேட்டு வேலைக்கு சேர்ந்தாராம். நானும் 2 பேர்த்திட்ட கேட்டேன், அடி பின்னி எடுத்து விட்டாங்க. என்ன ஒரு பெரியவரா அப்படின்னேன். அப்புறம் பின்னாடி இருந்தேன், நான் பெரிய இருந்தேன், என்ன செய்கிறேன்னு. இல்லை சார் பெரியவரான்னு கேட்டேன் அப்படின்ட்டு ஓடிட்டேன். அது மாதிரி நிறையா அது வந்து பம்மி பதுங்கி தான் இருந்தோம். ஆனால் சில பேருக்கு தான் அந்த கட்ஸ் இருக்கும். 4 பேர் சண்டை ஓடையில் ஓடி போயிடுவேன். ஆனால் என் பேர் சிங்கம்புலி. அதான் முருங்கை இலைக்கு இரும்பு சத்தும்பாங்க. ஆனால் ஒரு அணியில் டப்பு தவி போச்சுன்னா உடஞ்சி போகும். என்னென்னு கேட்டால் இரும்பு சத்தும்பாங்க. அது மாதிரி நம்மளுக்கு பேர் சிங்கம்புலி. என்ன செய்கிறதே, மனுஷன் பேரை வச்சுக்கிட்டு விலங்காக வாழ்கிறேன், மத்தியில் விலங்கு பேரை வச்சு மனுஷனாக வாழணும்னு முயற்சி பண்ணுறேன்.
அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தம்பி கீரை அந்த படத்தில் நடிக்கணும்னு சொன்னார். ஒரு வேஷம் போட்டோம்னா எது வேணாலும் நடிக்கணும், கண்டிப்பாக நடிக்கணும். நம்மளை விட எவ்வளோ விஷயங்களை பொறுத்துக்கிட்டு நடித்தவங்களாம் நிறையா இருக்காங்க. கோமணம் கட்டி நடித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. தேசிய விருது வாங்கின நடிகை கொடையில் அடித்து உண்மையிலே அந்த கொட்டை பீகிற அளவுக்கு அடி வாங்கி நடித்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் நம்ம சும்மா வெட்டு சும்மா நம்ம இப்படி தான் நடிப்போம், அப்படி தான் நடிப்போம், அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அதில் என்னென்னா, நம்மளுக்குன்னு ஹீரோவுக்கு அப்பாவாக நடிக்க மாட்டேன், ஹீரோயினிக்கு அப்பாவாக நடிக்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட பொண்ணு கேட்பார்ல ஹீரோ, ஓ மகளை கட்டியே திருவேன் பாரு. அப்போ சிங்கப்பிள்ளைக்கு வயசாயிருச்சோ, வயசாயிருச்சு தான், அவர் சரி அதனால் நடிக்க மாட்டேன். அப்போ ஹீரோவுக்கு அப்பா, இது ஹீரோவுக்கு மாமா, ஹீரோயினிக்கு தாய் மாமா, இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு. இவர் அப்பான்னு வந்து நின்னார் ஹீரா. இல்லையே பண்ண முடியாது. பண்ணலாமா என்ன? இல்லை ஹீரோ சின்ன வயசில் அப்பான்னு. அப்போ ஓகே, அப்போ ஓகேலாம் கிடையாது, அப்போ காசு வேணும், அதானே உண்மை. அப்போ சரி ஓகே அப்படின்னாச்சு. 2 நாள் நடித்தேன், 3 நாள் நடித்தேன், இங்கிட்டு போனேன், ஒரு இடத்துல நடித்தேன், விற்கலாம் வச்சு ரொம்ப நடித்தேன். பயங்கர மழை, ரொம்ப டிஸ்டர்பன்ஸு. ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படம் பண்ணுறான் அப்படிங்கையில் அப்படியே நேராகவே பார்த்தேன். நடிச்சிக்கிட்டே இருக்கல, மழை பெஞ்சிடும், கண்டினியூட்டி கேமராமேன் கட் பண்ணிடுவார், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க மாதிரி திருப்பி எடுப்பார், திருப்பி இப்படி எப்படி உங்களுக்கு தெரியுமா எல்லாமே. அந்த மாதிரி எல்லாம் நடிச்சிட்டே இருந்தோம். லாஸ்ட் நாள் போக முடிஞ்சு 4:10, 4:50, 5:50 ஆச்சு. லாஸ்ட் ஷாட்டு, ஒரே ஷாட்டு. உங்கள் ஒய்ஃபோட பேசிட்டு போங்க அப்படின்னாரு. சரி, நான் விறகெல்லாம் அடிக்கிட்டு இருந்தேன். இந்த சொல்லலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேரக்டர் சொல்லலாம். விறகெல்லாம் அடிக்கிட்டு இருந்தேன். அப்போ அடிச்சுக்கிட்டேனே, இந்த ஒயிலில் உங்கள் ஒய்ஃப் வந்துருப்பாங்க, திரும்பி படி வரமாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. ஓகேப்பா அப்படின்னு சொல்லி அடுக்குனேன். ஒயிலில் வச்சாங்க, பின்னாடி வந்துச்சு. ஏயா அவன் சாக பழக்க கிடைக்கிறேன் வந்து பாரு அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லிச்சு. நான் டப்புன்னு திரும்பி ஒழுங்காக போயிரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தேன். அந்த பொம்பளை கிரே கலரில் பெயிண்ட் அடிச்சு, மண்டையெல்லாம் பெயிண்ட் அடித்து நின்றுக்குருந்துச்சு. என்னண்ணே பேசுங்கண்ணே, கிரே அப்படின்னே. கிரே தானே பேசுங்கண்ணே. லைட்டு போகுதுண்ணே, 5:50ண்ணே, அந்த 6 மணிக்கு மேலே டவுல் பேட்டை கட்டு உட்காந்துருப்பானே. என்னண்ணே? ரெடி இல்லை கிரே தானே. இல்லை இவங்களுக்கு கிரேனா எனக்கு, உங்களுக்கு வேணாம்ண்ணே, நீங்களே பூச மாட்டேல. இல்லை நான் தான் ஹீரோவுக்கு அப்பா தானே, சின்ன பிள்ளைக்கு அப்பா, இவங்களுக்கு எப்படி நேற்றுக்கிறே இல்லை. ஐயோ அண்ணே நடிங்கண்ணே அப்படின்னு சொல்லி ரெடி. நீ வரையா இல்லைன்னு சண்டை போட்டேன். என்ன ஹீரா இவங்களுக்கு கிரே போட்டிருக்கீங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போ என்கிட்ட பேசிட்டு மைண்ட்டை போய் பேசும்ல, அதை அப்புறம் பார்த்துக்கலாம்னேன்னாரு. ஸோ இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னே. ஆனால் பட்டு நான் பார்க்கும்போது, டப்பிங் பார்க்கும்போது அது நல்ல சிறப்பாக இருந்துச்சுன்னா, சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன். பட் அந்த படத்துக்கு அது தேவையில்லையா? உண்மையிலே அந்த நல்லா வந்திருக்கு, சிறப்பாக வந்திருக்கு. கீரா உண்மையிலே சமூகத்தின் மேல் அக்கறை கொண்ட ஒரு மனிதன். படம் பண்ணுவோம்னே. என் தம்பி ஆரி ஹீரோ சொன்னார், வெற்றி அந்த மாதிரி வெற்றி, இந்த மாதிரி வெற்றி, பொறுமைசாலிக்கு வெற்றி, திறமைசாலிக்கு வெற்றி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 8 கோடி பேர் இருக்கும். அதில் சினிமா ஆசையில் இருக்க 1 கோடி பேர் இருப்பான். சென்னைக்கு வர திறமையான ஆள் 25 லட்சம் பேர் இருப்பான். சொந்த ஊரில் ஓடின குதிரையும் ஆடும் மாடும், அந்த மண்ணை சுற்றின மாடு சென்னைக்கு வராது, அந்த மண்ணு விடாது. அதையும் மீறி வரணும். அம்மா செத்தா பால் ஊற்ற போகக்கூடாது, சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போகக்கூடாது, காசு பணம் இருக்காது. இதெல்லாம் மீறி சென்னையில் வந்து இந்த சென்னை பல்ஸை பிடிச்சி இந்த சினிமாவில் மேலே 10 பேர் கீழே 25 பேர் உட்கார்றதே வெற்றி தான். இதில் என்ன சின்ன வெற்றி, பெரிய வெற்றி? மொட்டுக்காலை எடுத்த எஸ்பி முத்துராமன் சார் சொல்கிறார், உதிரி பூக்கள் மாதிரி படம் எடுக்க முடியலன்னு. மகேந்திரன் சார் சொல்கிறார், சகலகலாவலன் மாதிரி ஒரு கமர்ஷியலான படம் கொடுக்க முடியல, ஜானி மாதிரி தானே எடுத்தேங்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள். இங்கே வெற்றிகள் கிடையாது, சாதனைகள் மட்டும்தான் இருக்கும். எல்லோரும் வெற்றி அடைந்தவர்கள், இதில் யாருக்கும் கொள்கையே கிடையாது. வெற்றின்னா என்ன? சினிமாவில் வெற்றிங்கிறது உங்கள் வறுமையை ஜெயிக்க வேண்டும், அவ்வளோதான். வறுமையை ஜெயிப்பீர்கள். ஒரு கடையில் போய் அந்த பொருளை வாங்குவோம், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கல, பெரிய இயக்குனராகி ரொம்ப சம்பச்சா அதெல்லாம் வாங்குவோம், அதை விடுங்க அப்படிம்போம், விலையை பார்ப்போம். பெரிய இயக்குனராகி நிறையா சம்பாதிச்சோம்னா அதெல்லாம் எடுங்க, வேறு என்ன செய்ய போகிறீங்க? 2 சிக்கன் வாங்கி 1 சிக்கனை வேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். காசு சம்பாதிக்கலன்னு 1 சிக்கனை 1.5 நாள் நல்லா சுட வச்சு திங்க போகிறீங்க. பிஸியாக இருந்தேன்னா ஒரு நாளைக்கு
தப்பான கூட ஒரு நாளைக்கு 5 சட்டி போடலாம். பிஸியாக இல்லாட்டி ஒரே நாள் 5 சட்டியை துவைக்கலாம், 5 தடவை சட்டியை துவைக்கலாம். ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். விகடன் ஆசிரியர் அவர்கள் அந்த ஔவையார் படம் எடுத்தார், வாசந்தார் அவர்கள். ஔவையார் படம் எடுக்கும் பொழுது ஒரு பெரிய கோட்டை மாதிரி செட்டு, அந்த காலத்தில் ஒரு 15 யானை வந்து தடன்னு மோதும். திருப்பி செட்டெல்லாம் எடுத்து நிப்பாட்டுவாங்க, திருப்பி மோதும். அந்த படத்தை வாங்க வந்த வாசன் சாரோட உறவினர் பார்த்தே இருந்தார். இந்த பக்கம் ஒரு 15 யானைக்கு உட்காந்து இந்த கவலமெல்லாம் கொடுத்து ஏதோ சாப்பாடு எல்லாம் போட்டுருந்தாங்க. அந்த பக்கம் யானை திருப்பி ஒரு தடவை முட்டிருச்சு. அடுத்த நாள் தான் அந்த ஷாட்டு எடுத்தாங்க. இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காந்து காசு பணத்தெல்லாம் எட்டிக்கிட்டார். நமக்கான அப்போ அந்த காலத்தில் எல்லாம் காசு கொடுத்துருந்தார். அந்த ஆள் நேராக போய் அந்த இயக்குனரோட அம்மாட்ட போயிட்டார். அம்மா, அவங்க பையன் படம் எடுக்கிறாரு. அவங்க அம்மா, ஆமாப்பா உட்காருப்பா, என்ன செய்ய, நல்லா வந்திருக்கா படம், இந்த ஔவையார்னு படம் எடுக்கிறாரு. ஆமாம், அது யானையெல்லாம் நிறையா பார்த்து சோறு போட்டுருக்காரு. ஒரு 5000 பேர் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. ஒரு யானைக்கு 5 பேர் வச்சுருக்காங்க. யானையை நிறையா திங்குது, யானை கட்டி மாற அடிக்க முடியுமா? உங்கள் பையன் நம்ம இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓட்டையாண்டியை போக வேண்டியதான், காணா போயிருவியா? இந்த படத்தை விட்டு வேறு படம் எடுக்க சொல்லுங்கள், இல்லாட்டி படமே வேணாம், ஊரில் போய் செட்டில் இருங்க. அந்த அம்மா நடந்து போய் வீட்டுக்குள்ளே ஒரு டப்பா எட்டு இருந்துச்சு. அந்த டப்பா எட்டு வந்து திறந்து பார்த்து 35 ரூபா என்னமோ இருந்துச்சு. நான் சென்னைக்கு நானும் என் மகனும் வரும்போது இந்த காசை கொண்டு வந்தோம். என் மகன் என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டாப்புல. இப்போ வச்சுருக்கிறது பூரா என் மகன் சம்பாரித்த காசு. ஒன்று முடிஞ்சால் அவனுக்கு சப்போர்ட்டு பண்ணு, இல்லாட்டி அந்த யானை கூட நீ ஒரு கவலத்தை சாப்பிட்டு ஓடி போயிடும். அதுதான் இந்த சினிமா. நிறைய பேர், நான் இல்லை, நீங்கள் இல்லை, யாரோ வருவாங்க போவாங்க, ஆனால் அந்த சினிமா இங்கே இருக்கும், பெருசாக இருக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான சினிமா இருக்குது. ஒவ்வொரு வெற்றி இயக்குனருக்கு பின்னாடி வெற்றி ஆக முடியாமல் இருக்கிற 4-5 அசோசியேட் டைரக்டர் அங்கே வேலை பார்க்குறாங்க. ஒரு பெரிய கேமராமேனுக்கு பின்னாடி தனக்கும் படம் வரும் அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒளிப்பாதவர்களை 5 பேரை பக்கத்தில் வச்சுருக்காங்க. மிகப்பெரிய எடிட்டர்கள் அனைவரும் வேலை இல்லாத எடிட்டர்கள் 5 பேரை பக்கத்தில் வச்சுருக்கோம். இந்த ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை வந்துக்கிட்டே இருந்தால் போதும். எந்த கும்பனாலையும் இந்த சினிமா அழிக்க முடியாது. முக்கியமாக தமிழ் சினிமா. மெர்லின் வெற்றி பெறும், கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த படம் திரைக்கு வந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. எங்கள் மெர்லின் கீராவை சப்போர்ட் பண்ணி அவன் மேலே நம்பிக்கை வச்சு படம் கொடுத்த சதீஷாருக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே என்ன பேசுகிறது, எதுக்கு பேசுகிறது, யாருக்கிட்ட பேசுகிறது, அதுதான் என்னுடைய கேள்வி. பேசி என்ன செய்கிறது? நான் இங்கே வந்திருக்கிறது மூர்த்தி என்கிற இந்த கீராவை அவனுடைய மனசை மகிழ்ச்சிப்படுத்த தான் நான் வந்திருக்கேன். மற்றபடி எனக்கு அது பேசுகிறதுக்கானதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இங்கே சிந்திப்பவர்கள் தான் ரொம்ப சமூகத்தினுடைய பெரிய குற்றவாளிகளாக இருக்காங்க. சிந்திக்காமல் கொடுப்பதை வாங்கி கொண்டு, கும்பிடு போட்டுக்கொண்டு, சொரிந்து கொடுத்து கொண்டு அடிவரடுகளாக இருக்கிறவர்களுக்கு தான் அங்கே எல்லாமே தரப்படுது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சமூகத்தை வளர்த்தெடுப்பதில் அனைவருக்கும் பங்கு இருக்குது. அதில் மக்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா எதை பற்றியும் வாய் திறக்காமல் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே பேசிகிட்ருக்கிற ஒரு கோழைத்தனத்திலிருந்து ஒரு சினிமாக்காரனால் மட்டும் மீட்ட முடியாது. நாங்களாம் நல்ல நல்ல படம் எடுப்போம், நீங்களாம் வந்து பார்த்துட்டு அது பாராட்டுறதால ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த சமுதாயம் கீழே போய்கிட்டே தான் இருக்குது. கீரா மாதிரி சிந்தனையாளர்கள், இந்த சமுதாயத்துக்கு ஆபத்தாக பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. காரணம், எங்கே வேணால் மக்களை மாற்றிடுவானோ அப்படிங்கிற பயம்தான் அது. ஏன்னா மக்களுடைய பணத்தை மட்டுமே வைத்து குறியெடுக்கிற படைப்பாளிகளை கொண்டாடுற ஒரு சமூகம், கொண்டாடுற தயாரிப்பாளர்கள், கொண்டாடுற சினிமா தொழில் சார்ந்தவர்கள் வந்து ஒரு சிந்தனையாளர்களை வந்து விரும்புறதில்லை. சும்மா இது மாதிரி மேடைகளில் வந்து கைத்தட்டி மகிழறதோடு அதெல்லாம் முடிஞ்சு போயிடுது. அதற்காக அவங்க வந்து ஒரு சமூக பொறுப்புள்ள, இந்த மக்களை படித்த, வாழ்வை படித்த, அனுபவங்களை படித்த ஒரு கலைஞனுக்கு இங்கே வந்து இடம் ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே பல படைப்பாளிகள் அப்படியே காணாமல் போயிட்டுருக்கிற ஒரு காலம் அது. இங்கே வந்து இது போலிகளின் காலம். இந்த காலம் போலிகளின் காலம். அது மீட்சி அடையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு முதலீடு சார்ந்த ஒரு தொழில். இந்த தொழிலில் நீங்கள் மக்களை எவ்வளோக்கு எவ்வளோ கெடுக்கிறானோ அவனுக்கு அதிக காசு. அதுதான்.
அதனால் வந்து கீரா போன்றவர்கள் ரொம்ப கவனிக்கணும். முதலீடு செய்தவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது. இப்போ நான்லாம் ஒவ்வொரு படத்துலையும் நான் நினச்சி ஒன்று எழுதுவேன், அதை படமாக்குவேன். படமாகும்போது அது வராது. கடைசியாக அதை வெட்டி போட்டு அழுதுட்டு அப்படியே போக வேண்டியதான். ஏன்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி கருவிலே கலைகிற குழந்தைகளை யாருக்கு தெரியும்? நம்ம வந்து கலைப்பை கரு அழிப்பை மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே எத்தனை சிந்தனை கருக்கள் அழிக்கப்படுது சிந்தனையிலேயே. அதனால் இது வளர்த்து எடுக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு இங்கே வந்து படைப்பாளிகளை ஆதரிக்கிறது இல்லை, மக்களும் ஆதரிக்கிறது கிடையாது. ஏன்னா எந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த படம் எப்படி நல்லா இல்லைங்கிறதுக்காக போய் பார்க்குறான். அது எப்படி நல்லா முதல்ல தெரிஞ்சு போயிடுது. ஆனால் ஒரு படம் நல்லா இருக்குன்னு 10 பேர் சொன்னாலும் அதை பார்த்துக்கலாம், அது டிவியில் வரும்னு உட்காந்துருக்கேன். இது என்ன பெரிய மக்கள்ன்றீங்க? இது வந்து நம்மளே பேசினா நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து மூர்த்தியை வந்து அவனை வந்து ஒரு இருக்கலாம் தெரியல, எனக்கு 20 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளோ பேரை நான் தாண்டி வந்திருக்கேன். ஆனால் மூர்த்தி போன்றவர்களை வந்து நான் பார்க்கல. நான் அவன் ஒரு ரொம்ப கடைநிலை ஊழியனாக இருக்கும்போதிருந்து அந்த சமூகத்தின் மேலே இருக்கிற கோபத்தோடவே அலைஞ்சவன். ஒரு அலுவலகத்தில் கொண்டு வந்து இந்த தேநீர் கொடுக்குற வேலை, சாப்பிட்ட இலையை கூட எடுக்கிற வேலை. அப்போ அவன் கொண்டு வந்து ஒரு புத்தகத்தில் கதையை காட்டினான். நான் எழுதியிருக்கேங்க ஐயா பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அவனை எப்படி பிடிக்காமல் போகும்? அங்கேருந்து வந்திருக்கிற ஒருத்தனை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கும்? இது முக்கியமான இடம். அந்த இடம் இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த திரை. இங்கே தான் என்னுடைய முதல் படத்தை நான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 41 படம் கணக்கு வச்சுருந்தேன், அதுக்கு மேலே இல்லை. 41 படங்கள் உதவி ஒளிப்பதிவாளராக வேலை பார்த்துருக்கேன். வெறும் 5500 சம்பளத்துக்கு 2000 ரூபா பேட்டா வாங்கிட்டேன். அந்த காலத்திலேருந்து நான் பார்க்குறேன் திரைப்படத்தை. மணிக்கு எல்லாம் தெரியும். மணி நாங்கள் 2000 பிரிச்சுக்கிட்டோம். அது பிறகு ஒரு 51 படங்கள் கேமராமேன் இயக்குனர் எல்லாம் பார்த்தாச்சு. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரியான. இங்கே வந்து எந்த ஒரு சிந்தனையாளர்களை ஊக்குவிக்கிறதுக்கு, நல்ல படைப்பாளிகளை வளர்த்தெடுக்கிறதுக்கான சமூகமும் இல்லை, அரசாங்கமும் கிடையாது. அதுக்கான ஊடகங்களுக்கும் அந்த இது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு போலி படைப்பாளனுக்கு ஒரு பணத்தை மட்டுமே குறி வச்சு எடுக்கிற படைப்பாளனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஊடகங்கள் வந்து கொடுக்கறது கிடையாது. அப்போ ஒரு பாறைக்கு இடுக்கிலிருந்து, ஒரு பெரும் பாறைக்குள்ளேருந்து ஒரு விதை விழுந்து போச்சுன்னா அது எவ்வளோ பாடுபடும். அப்படி அதெல்லாம் உடச்சிக்கிட்டு தான் ஒருத்தன் 2 பேர் வருவான். அவனை காலி பண்ணுறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் கண்ட அழுகின குப்பைகளையும் எடுத்து தள்ளுறவனை அவனை பற்றி ஒன்றுமே சொல்கிறதில்ல. இவர் என்ன அப்படி எடுத்திருக்காரு, ஏன் இதை சொல்கிறார்? ஒரு மோசமாக படம் எடுக்கிறவனை விட்டுறான். ஒரு நல்ல படத்தில் ஒரு சில குறைகளை பிடிச்சிக்கிறான். இதை வந்து ஊடகங்களும் செய்து. இதுதான் என்னுடைய மிக வருத்தமாக நான் பார்க்குறேன். இப்போ நான் உள்ளே வந்த உடனே எனக்கு ஒரு அதிர்ச்சி. என்னென்னா ஏன் படத்தை போட்டு வச்சுருக்கான், யாரோ தலையாக இருக்குது. நான் என்னென்னு எனக்கு புரியல. ஒருவேளை என்ன நடிகர் ஆகிட்டாங்களா, என்ன யாரும் நடிகர்லாம் கூப்பிட்டது கிடையாது. ஏன்னா ஒரு மோசமாக நடிக்கிறான்னு நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா கீரா வந்து எனக்கு ரொம்ப திரும்ப சொல்கிறேன், அவன் ஒரு மிக முக்கியமான ஒரு படைப்பாளி. நாங்கள்லாம் வந்து காட்டு செடி மாதிரி, குரோட்டன் செடி கிடையாது. குரோட்டன் செடினா 2 நாளைக்கு வெளியூரில் போயிட்டாங்கன்னா தண்ணி ஊற்றலாம் செத்து போயிடும். அதெல்லாம் காட்டு செடிகள். ஆடு கடிக்கும், மாடு கடிக்கும், மழை வரும், வெயில் வரும், அப்புறம் எதுவுமே இருக்காது. திரும்ப வளர்ந்து நிற்போம். அதனால் நமக்கு யார் இருக்காங்கன்னா நம்மை போன்ற படைப்பாளிகள், இந்த சமுதாயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய தீவிரமான சிந்தனைகளை முன்வைத்து படைப்புகளை தரக்கூடியவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமையான தளம் இங்கே உருவாக்கப்படலை. இப்படிப்பட்ட மேடைகளை தான் நாங்கள்லாம் பேசிக்கிறோம், திருப்பி ஓடி போய்ட்றோம். திருப்பி எதுவுமே கிடைக்கிறதில்ல. உங்களுக்கு உலகத்தையே கலக்கக்கூடிய கதைகள்லாம் என்கிட்ட இருக்குது. யார் எடுக்கிறது? எடுத்த படங்கள் எவ்வளோ கிடக்கு, அதுக்கெல்லாம் அங்கே யாருமே கிடையாது. அது ஒரு பெரிய சிக்கல். இதுக்கு இடையில் இந்த மெர்லின்கிற படம் வந்து ஓடணும். எவ்வளவோ மோசமான படங்கள் வந்திருக்கு. அந்த படம் மோசமாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். ஒரு சிந்தனையாளனுக்காக அதை வந்து மன்னிக்கணும். காரணம் என்ன, கலகம்ங்கிற பேரில் ஒரு இயக்கத்தை தொடங்கினவன் இந்த நம்ம இயக்குனர். அதே போல் ஒரு
இசை யாருன்னு கேட்டேன். அவர் யார், கணேஷ் ராகவேந்திரா அப்படின்னு சொன்னார். அவர் எஸ் பாலச்சந்தர். நான் திரைப்படக் கல்லூரியில் இப்போ 80ஆம் ஆண்டு, 80ஆம் ஆண்டுன்னா இப்போ இருக்கும் 36 ஆண்டுகளில் இருக்குது. அப்போ நான் வந்து பொம்மை படத்தை நான் பார்த்தேன், பொம்மை படம் பார்த்தேன். அப்போ அந்த நாள் பார்த்தேன். அப்போலாம் எம்ஜிஆர் ரசிகனாக உள்ளே போன காலம் அது. ஒரு பாடலே இல்லாத படங்களெல்லாம் அந்த காலத்தில் பார்த்து வேந்தது. இன்றைக்கி நம்ம பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சு நினைக்கிறோம். மிக முக்கியமான ஒரு இயக்குனர். முடிஞ்ச எஸ் பாலச்சந்தருடைய படங்களை அவருடைய ஒரு விரல், நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் சிறப்பு. அதில் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு இது, நீங்கள் யாராவது அதை எடுத்து, எனக்கு இந்த தொழில்நுட்பம் தெரியல, அந்த பொம்மைங்கிற படம், அதில் படம் முடிஞ்சு போயிடுது. அப்போ இப்படி கால் சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வர்றார். ஒரு நிமிஷம் உட்காருங்க எல்லோரும் அப்படிங்கிறார். அவர் தான் இயக்குனர். ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் உங்களோட கொஞ்சம் பேச வேண்டியிருக்குங்க அப்படிங்கிற. படம் முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு படம் 6 நிமிடம் ஓடுது. ஒரு இயக்குனர் யாருன்னா எல்லோரும் அறிமுகப்படுத்துகிறார். ஒவ்வொருத்தரும் அந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள்லேருந்து, அடிமட்ட ஊழியர்கள்லேருந்து, படைப்பாளிகளாக இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தராக பண்ணிவிட்டு கடைசியாக ஒன்று சொல்லார், ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கேமரா அப்படியே டில்டர் கீழே வருது. அந்த படத்தில் வர ஒரு பொம்மை அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இப்படி வந்து எப்போ, இது வந்து 51 வந்த படம். இப்படியாப்பட்ட சிந்தனையாளர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்களை வளர்த்து எடுக்கிறதுக்கான எந்த காரியங்களும் நம்ம செய்யலை. சிந்தனையாளர்கள் வந்து இப்போ பாராட்ட விரும்ப மாட்டான். அது போல் புரிஞ்சுக்குங்க. பாராட்ட விரும்புகிறவன், கைத்தட்டல விரும்புவான், முட்டாள் தான் விரும்புவான். அந்த நேரத்துக்கு மகிழ்ச்சி அடையிடுவான். சிந்தனையாளன் தன்னை விமர்சிக்கிறத விரும்புவான். அது இங்கே இல்லை. ஹீரா வந்து நிச்சயமாக சொல்கிறேன், அவன் ஒரு முக்கியமான ஆளாக வந்து நிற்பான். அவன் வந்து இந்த தமிழ் சமூகத்துடைய ஒரு சொத்தாக நான் அவனை பார்க்குறேன். என்கிட்ட எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுட்டு போங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. ஒரு வாரத்தில் ஒரு கேமராமேனை நான் உருவாக்கிடுவேன். ஒரே வாரத்தில். அது ஒன்றும் இல்லை. இயக்குனர் அதே தான், ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்கே வர்றவங்களாம் கண்டினியூட்டி கற்றுக்கிறது இயக்குனர் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு கருத்தியலோட ஒரு திரைப்படத்தை பண்ணுறது, என்னுடைய சிந்தனைகளையும் உள்வாங்கிக்கிட்டு தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கிட்ட ஒரு படைப்பாளி அவன் வந்து மேன்மேலும் உயரணும். எதன் மூலமான இந்த தயாரிப்பாளருக்கு போட்ட பணம் திரும்பி வரணும். அதற்கான என்னுடைய வாழ்த்துக்கள். மற்ற குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். குறிப்பாக அந்த இசையமைப்பாளர் எஸ் பாலச்சந்திரனுடைய பேரனாக இருக்கக்கூடிய அந்த தம்பிங்கிறத நான் பார்த்துட்டு போகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் தாத்தா ஒரு பெரிய ஆள். உலக சினிமாவில் தமிழனுக்கு இடம் இருக்குது. அதை அவர் செய்துட்டு போயிருக்கார். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா கீரா அவர்களை வந்து தொடர்ந்து அவருடைய வலைதளம் மூலமாக அவர் பேசிட்டு வர்றதை நான் படிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் வந்து அவருடைய கழகம் செயல்பாடு வந்து ரொம்ப தீவிரமானது. ஏன்னா வந்து ஒரு இயக்கமாக கலை செயல்பாடு தான் இங்கே வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. திரைப்படமும் ஒரு கலை செயல்பாடு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அந்த வகையில் தான் வந்து என்னுடைய திரைப்படங்கள் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முயற்சி செய்கிறோம். அது தன்னுடைய வாழ்வில் டெய்லி ஒரு அங்கமாக வச்சுட்டு இருக்கிற தோழர் கீரா ஜெயிக்கிறது தான் வந்து செம சூப்பரான விஷயமாக நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் ஜெயிக்கிறது மூலமாக தான் வந்து இங்கே, ஏன்னா தோழர் தமிழரசனை வந்து எனக்கு தெரியாது, அவர் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னா அவர் தொடர்ந்து அதை பற்றி வந்து பேசிகிட்டே இருந்தார். ரொம்ப அவசியமாக தேவையான ஒரு தலைவராக அவர் தொடர்ந்து அதை முன்னிறுத்துறது வந்து செம சூப்பராக இருந்தது. அதை பற்றி நான் படித்து அது மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து என்னென்னா சமூகத்துக்கு அவசியமான சமூக பொறுப்பில் கலைஞர்கள் வந்து தேவை. ஏன்னா கலை மட்டுமே தான் அரசியலை சீக்கிரம் சாத்தியப்படக்கூடியது, வெற்றி பெறக்கூடியது அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். மாவோட வழியில் அந்த அளவுக்கு வந்து கலை என்றும் அரசியல் ஆயுதத்தை ஏந்தணும் அப்படின்றது தான் என்னுடைய யோசனை. அது வந்து இங்கே இருக்கிற எல்லா படிப்பாளர்களும், குறிப்பாக வசந்தபாலன் சார்லேருந்து, மீரா கதிரன்லேருந்து, இவர் மகிழ் திருமேனியில் எல்லா இயக்குநர்களும் வந்து தங்கபச்சன் சார் எல்லாருமே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கலை என்ற மிகப்பெரிய அரசியல் ஆயுதத்தை ஏந்தி மக்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு, டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு தொடர்ந்து தன்னால முயற்சி வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கான வெற்றியும் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பேய் திரைப்படங்கள் அப்படின்றது காட்டிலும் கூட வேறு சில, இப்போ என்னென்னா காக்கா முட்டையிலிருந்து அப்புறம் வந்து இப்போ ஜோக்கர், அது மாதிரியான சிறு திரைப்படங்கள் வந்து மிக முக்கியமான பங்காற்றிருக்கு
மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக எளிதாக போயிருக்கு. ஜோக்கர் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அரசியல் பற்றி பேசுகிற டிஸ்கஷன் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லாம் அது செம்ம சூப்பராக, முக்கியமாக ஊடக நண்பர்கள் வந்து அவ்வளோ கொண்டாடிருக்காங்க அந்த படத்தை. அப்படின்றப்போ வந்து அரசியல் ரீதியாக அரசியல் சமூக முரண்களை பற்றி பேசுகிற படங்களுக்கு இங்கே மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அது மக்களுடைய வாழ்க்கையில் மாவோ சொல்கிற மாதிரி தான், மக்கள் கலைக்கானது அப்படின்னா கலை வந்து மக்கள் இருந்தால் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். மக்களோட பிரச்சனைகள் நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்ம அந்த மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி நம்ம பேசவே முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ மக்கள்கிட்ட நெருங்கு மக்களோட வாழு அப்படின்னு சொல்கிறார். அப்போ மக்களோடு வாழ்ந்து மக்களுடைய வாழ்விற்குள்ளே இருக்கிற அரசியலை வந்து பேசுகிறது வந்து இன்றைக்கி வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. அது படங்களும் வெற்றி அடையுது. அப்படின்றப்போ இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் வந்து சமூக பொறுப்பில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வந்து கதைகளை வந்து உருவாக்குறது வந்து செம சூப்பரான விஷயம்னு நினைக்கிறேன். தமிழ் சமூகத்துக்கு வந்து இது வந்து புதுசு கிடையாது. ஏன்னா வந்து பராசக்தி மாதிரியான படங்களை வந்து பார்த்து வளர்ந்தவங்க தான் நம்ம. அதனால் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறான கருத்துக்கள் வரப்போ அதை வந்து காலி பண்ணுற அளவுக்கான திரைப்படங்கள் வந்து இங்கே உருவாகிட்டு தான் இருக்கும். ஏன்னா தமிழ் சமூகம் அவ்வளவு அற்புதமான சமூகமாக இங்கே மற்ற எல்லா சமூகங்களோடய இருக்குது அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். மகிழ்ச்சி. இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இங்கே நிறைய பேர் வந்து இந்த வெற்றி வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்யறதுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்கும். தோழர் கரம் கார்கிக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா தொடர்ந்து அவரை கவனிச்சுட்டு படிச்சுட்டு வர ஆள் நான். அவரும் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கிறாரு அப்படின்றப்ப வந்து நான் முதல்ல கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, மகிழ்ச்சி. முத்துக்குமார் மரணத்துக்கு அப்புறம் வந்து சிரிக்கவே மறந்த பல நாட்கள் இன்னைக்கு காலைல வரைக்கும் இருந்துச்சு. சிங்கம்புலியோட பேச்சை கேட்ட பிறகு தான் அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு. அற்புதமான கலைஞன் வந்து சிங்கம்புலி. ஏன் இன்னும் பெரிய இடத்த தொடலை அப்படின்னு எனக்கு தெரில. அவ்வளோ சிரிக்க எனக்கு வந்து நிஜமாகவே வந்து முத்துக்குமார் மரணத்துக்கு அப்புறம் வந்து சிரிப்பு டோட்டலாக அப்படியே மறந்துச்சு. அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கலைஞனை இழந்துட்டேன், ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டேன் அப்படின்னு அவ்வளோ எதுலேயுமே கான்சன்ட்ரேட்டே என்னால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். சிங்கமொழி பேச்சை கேட்குறப்ப அவ்வளோ என்னை அறியாமே அவ்வளோ சிரிப்பு வந்துடுச்சு. நன்றி சிங்கமொழி அண்ணா, நீங்கள் மேலும் உயரத்தை தொடணும். எனக்கு ராஜநாராயணனை தான் தெரியும், இந்த கீராவை எனக்கு தெரியாது. இப்போது தான் நேற்று தான் அவரை சந்தித்தேன். சதீஷ் அவர்கள் சொல்லி அதை சந்தித்தேன். சமூகத்து மேலே அக்கறை உள்ள ஒரு படைப்பை எடுக்கிறோன்னு மேடையில் எல்லாருமே சொன்னாங்க. நமக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பொறுப்பு இருக்குது. மிக முக்கியமான மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். மீரா கதிரவன் சொன்ன மாதிரி பட்டப்பகலில் வந்து ஒரு கொலை செய்கிற ஒரு சமூகத்தை நாமும் சேர்ந்து தான் வளர்த்து விட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. ஒரு பொண்ணு இல்லை, ஒரு கன்னியாஸ்திரி கொல்றது, வகுப்பறையில் போய் அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப எந்த மாதிரியான சமூகத்தை அடுத்து நம்ம கட்டமைத்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு தோல்வியை கூட தாங்க முடியாமல் சூசைட் பண்ணுகிற ஒருதலை காதலால் ஒருத்தனை போய் கொல்கிற இவ்வளோ மோசமான ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தொடர்ச்சியாக அந்த சம்பவம் வந்து தமிழகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுடைய பங்களிப்புங்கிறது மிகவும் அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சமூகத்தின் மூலியமாக, ஒரு திரைப்படத்தின் மூலியமாக அதை மாற்ற முடியும் அப்படின்னு நான் வந்து ஆழமாக நம்புகிற ஒரு படைப்பாளியாக கீராவை நிறைய பேர் சொன்னாங்க. கண்டிப்பாக ஒரு சமூகத்தின் மூலியமாக ஆழமாக அந்த விஷயத்தை நம்ப முடியும் என்று நான் நம்புகிறேன். அங்காடித்திரை திரைப்படம் வந்தது பிறகு வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மக்களுடைய வேலை செய்கிறவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் நான் நம்பினேன். அது நடந்துச்சு. ஆக்சுவலாக தலித் விஷயத்தை தமிழ் சினிமாவில் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப மிகவும் துணிந்து அதை பேச முடியும் அப்படின்னு மிக தைரியமாக யாருடைய குரலால் பேசினால் போய் சேரும் என்று மிகவும் ஆழமாக நம்பி ஒரு திரைப்படத்தை எடுக்க துணிகிற ரஞ்சித் போன்றவர்களால் சினிமா அடுத்த கட்டத்தை போன்னுகிறது. ரஜினியை வச்சு அவரால் வந்து ஒரு முரட்டுக்காலை எடுத்திருக்க முடியும். இருந்தாலும் வந்து எந்த சினிமாவை எடுக்க வேண்டும் என்கிற அவருடைய பார்வை எனக்கு வந்து எந்த நேரத்தில் யார் மூலியமாக இந்த விஷயத்தை சொன்னால் போய் சேருங்கிற அவருடைய கனவு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நினச்சிருந்தா வந்து ஒரு பெரிய பணம் வாங்கிட்டு அழகாக ஒரு கமர்ஷியல் படம் எடுத்து செட்டிலாக இருக்கலாம். அந்த கட்ஸ் அந்த எனக்கு அவர்கிட்ட ஒன்றுமே பேச தோணலை. எனக்கு பக்கத்தில் இருந்துட்டு என்னன்னு தோணலை. ஆனால் அந்த படம் பார்க்குறப்ப
எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, அட்டகத்தி, மெட்ராஸ் போன்ற படங்கள் பார்க்குறப்ப ஒரு நல்ல மனிதன், ஒரு அவர்களை பற்றி பேசுவதற்கு தயங்குகிற ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 100 நாற்காலிகளின் ஒரு கதை வந்திருக்கு, ஜெயமோகனுடைய ஒரு கதை. தலித் பற்றி பேசுகிற, தலித்துகள் உட்காருவதற்காக 100 நாற்காலிகள் வேண்டும் இங்கே அப்படின்னு அந்த வழியை பற்றி பேசுகிற படம். இந்தியாவிலே ஃபேண்ட்ரின்னு ஒரு படம், மராத்திய படம் தான் முதலாக ஒரு தலித்தினுடைய வழியை பற்றி பேசிய படம். அதற்கு பிறகு அதை மறைமுகமாக எவ்வளோ அழகாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை ரஞ்சித் அவர்கள் மிக சிறப்பாக தொடர்ந்து வேகத்துடன், பெட்டி கடை வச்சு கூட பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை, கடன் வாங்க இப்படின்னு நம்மளுக்கான வாழ்வி சிக்கல்கள் அவ்வளோ இருக்கும்போதும் கூட ஒரு தொடர்ந்து அதை பற்றி பேசுவது மிகவும் முக்கியம். ஒரு சினிமா கலைஞன் கண்டிப்பாக சமூக பொறுப்புணர்வுடன் இருந்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் என்பது மட்டும்தான் உண்மை. ஏன்னா இதெல்லாம் பார்க்குறப்ப பயமாக இருக்குது. நம்ம குழந்தைகளை படிப்புக்கு அனுப்புறது, நம்ம குழந்தைகளை வேலைக்கு அனுப்புறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, இப்படின்னு ஒவ்வொரு சமூகத்திலும் பயத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்குது. என்ன மாதிரியான மனநிலை இந்த இளைஞர்களை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னே தெரில. அவ்வளோ கவலையோடு இருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டிய மிக சரியான காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம். அதை ஒரு சினிமா சரி செய்யும். அந்த பொறுப்புடன், சமூக அக்கறையுடன் களத்தில் இறங்கி நிற்கிற சமூக ஆர்வலர்கள் தேவையான ஒரு காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் கீரா அப்படிப்பட்ட ஒருவர் என்று தாமிரா அவர்கள் சொல்கிற போது, ஒரு மலைத்துளி விழுந்து இந்த மண்ணில் இன்னொரு பூ முளைத்து விடக்கூடாதா என்ற ஏக்கத்தில் இந்த படம் வெற்றியடைய மனமாற வாழ்த்துக்கிறேன். ப்ரோமோவில் தங்கர் பச்சான் சார் சொன்னது மாதிரி மெர்லின் என்கிற அந்த பெயரே அப்பீலிங்காக இருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன்னால் தோழர் கீரா என்னிடம் தன்னுடைய படத்தின் டிசைன்களை காட்டினார். ஆர்வம் அதிகமாயிற்று. இப்போ இந்த டீசரை இன்னைக்கு பார்க்கும்போது ஐ எம் ரியலி ஃப்ளாட். படம் எப்போ வரும் என்கிற ஒரு ஆர்வத்தை நிஜமாகவே தூண்டக்கூடிய விதத்தில் இருக்கிறது. தன்னுடைய முதல் படத்திலேயே கவனத்தை கவர்ந்தவர். இந்த படத்தில் அடுத்த லெவலுக்கு, அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக உயர்வார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது சம்பிரதாயத்துக்காக சொல்கின்ற ஒரு வார்த்தையும் அல்ல. எயிண்ட் நோ சன்ஷைன் அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற, உலக பிரபல்யம் பெற்ற ஒரு பாடல். அதை இவ்வளோ க்ரியேட்டிவாக, இவ்வளோ அழகாக யோசித்ததுக்காகவே அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். நடித்து கலக்கிய முருகதாஸுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். முருகதாஸ் இங்கே வந்திருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. தமிழ் சினிமா கடந்த 15 ஆண்டுகளில் நிறைய மாற்றங்களை, நிறைய வளர்ச்சிகளை கண்டிருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியாக எல்லா துறைகளிலும். ஒரு துறை மட்டும் ஏறக்குறைய ஒரு அந்த அந்த வளர்ச்சியோடு ஈடு கொடுக்காத ஒரு நிலையில் இருப்பதாக நான் கருதுகிறேன். வெளியீட்டு கட்டுமானம். ஒரு படத்தை 15 சொல்லுவாங்க பொதுவாக, 15 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு படம் எடுப்பது கஷ்டமாக இருக்கும், ரிலீஸ் பண்ணுவது ஈஸியாக இருக்கும். இப்போ படம் எடுப்பது ஈஸியாக இருக்கிறது, ரிலீஸ் பண்ணுவது சிரமமாக இருக்கிறது என்று. ஒரு நல்ல படம், பச்சை என்கிற ஒரு காற்று மக்கள் மத்தியில் போய் சேர முடியல. அதாவது படத்தினுடைய கண்டென்ட் மீறி, ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியை கண்டென்ட் தீர்மானிக்கிறது இல்லை. இப்போ அந்த வெளியீட்டு கட்டுமானம் காலத்துக்கு ஏற்ப மாற வேண்டும் என்று அவசியமாக இருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட பெரியவர்கள் அனைவரும் இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே தயாரிப்பாளர் தேனப்பன் சார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்லி ஆக வேண்டும். ஏறக்குறைய என்னுடைய ஆரம்ப காலத்தில், என்னுடைய சினிமாவுக்கு வர ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன பிரச்சனையின் காரணமாக நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு செல்ல வேண்டியிருந்தது. அப்போ அவருக்கு என்ன முன்ன பின்ன தெரியாது. நான் அப்போ இயக்குனரும் அல்ல. அந்த இடத்துல உட்கார்ந்து, அங்கே நிறைய பேர் உட்கார்ந்துருந்தார்கள். FFC மீட்டிங். அது நியாயத்தை சொன்னார், உண்மையை சொன்னார். இந்த பையன் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொன்னார். அவரும் அன்பாலய பிரபாகரன் சாரும் அன்றைக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் உண்மையை எடுத்து சொன்னார்கள்.
அந்த வகையில் அந்த 2 பேரும் என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. அன்னைக்கு சொல்ல வேண்டிய நன்றி எனக்கு நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கீராவை பற்றி இங்கே எல்லாருமே பேசினாங்க. நான் ஃபஸ்ட்டு கீராவை பற்றி கேள்விப்பட்டது பச்சை என்கிற காற்று, இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரோட நேராக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சிங்கம்புலி சார் சொன்ன மாதிரி, அஜயன் பாலா சொன்ன மாதிரி, ஒரு படைப்பாளி என்கிற அந்த பரிணாமத்தை தாண்டி ஒரு மனிதராக, ஒரு சமூக செயற்பாட்டாளராக அவர் 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 இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன பங்காற்றி கொண்டு இருக்கிறார் என்பதை நேரடியாக இன்ன வரைக்கும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவரும் அவருடைய குழுவினரும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். அவருக்கு வாய்ப்பளித்த திரு சதீஷ் அவர்கள் இன்னும் பல படங்களை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு வார்த்தை, ஆரி வெற்றி தோல்வியை பற்றி சொன்னார். நமக்கு வேண்டிய எல்லா படிப்பினைகளும் நம்முடைய வரலாற்றிலேயே உண்டு, நம்முடைய திரைத்துறை வரலாற்றிலேயே உண்டு. நம்முடைய முன்னோர்களுடைய அந்த தடங்களை பார்த்தே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் உண்டு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் 2 பாதைகள். ஒன்று மக்கள் திலகத்தின் பாதை, இன்னொன்று நடிகர் திலகத்தின் பாதை. நடிகர் திலகம் தன்னுடைய முதல் படத்திலேயே உச்சத்தை தொட்டவர். அதுக்கு முன்னால் அவர் சந்திச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் அதெல்லாம் விட்டுலாம். தன்னுடைய முதல் படத்திலேயே வெற்றியை சுவைத்தவர். முதல் படத்திலேயே ஹீரோ, முதல் திலகத்திலே உச்சத்திற்கு சென்றவர். மக்கள் திலகம் 15 ஆண்டு காலம் போராடினார். சில பேருக்கு நடிகர் திலகத்தின் பாதை வாய்ப்பு அமைகிறது, மற்றவர்கள் எல்லாருக்கும் மக்கள் திலகத்தின் பாதை இருக்கிறது என்று ஆரிக்கு சொல்லியிருக்கிறேன். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறது ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு கலைநயமிக்க ஒரு படத்தை கொடுத்த ஒரு டைரக்டர் பேசியிருக்கிறாரு. ஒரு பொய்டிக்கான ஒரு படம். அவள் பெயர் தமிழரசியுடைய டைரக்டர் மதிப்புக்குரிய மீரா கதிரவன் சார் அவர்களை மேடை கலைக்கின்றோம். முதல்ல உங்களுக்கு நன்றி. இந்த பில்டப்லாம் கொடுத்துருப்பீங்கன்னு பயந்தேன். எல்லாருக்கும், குறிப்பாக எப்போதும் மக்களுக்கும் எங்களுக்கும் பெரும் பாலமாக இருக்கிற ஊடக நண்பர்களுக்கு நன்றி. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அத்தனை பேருக்கு முன்னாடி கொடூரமாக கொல்லப்படுற ஒரு சூழல், ஒரு தேவாலயத்துக்குள்ளே புகுந்து மிக கொடூரமாக ஒரு பொண்ணை கொல்லப்படுற ஒரு சூழல் இருக்கிற ஒரு நாட்டில் தொடர்ந்து பெண்களை, தாய் வழி சமூகமான நம்முடைய நாட்டில் தொடர்ந்து பெண்களை அவ்வளவு ஆரோக்கியமாக சித்தரிக்காத ஒரு சூழலில் ஒரு பெண் சார்ந்து ஒரு பெண் பெயரில் மெர்லின்ங்கிற தலைப்பு வச்சதுக்கே ஒரு முதல் வெற்றி இந்த படத்துக்கு வந்து. மூர்த்தி, கீராவை பற்றி சொல்லணும்னா, நாங்கள்லாம் ஒரே பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தவங்க. நான் தங்கர் பச்சான் சார் கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அவர் ஜூனியராக ஒர்க் பண்ணார். அவருடைய எனக்கு உமர் அப்படிங்கிற ஒரு நண்பர் மூலமாக தான் அறிமுகமானார். அப்போ அவர் வந்து ரைட்டர் புகழ் அவருடைய அறையில் தங்கியிருந்தார். வெற்றி தோல்வி, இங்கே யாருக்கும் வெற்றி நிரந்தரம் இல்லை, யாருக்கும் தோல்வி நிரந்தரம் கிடையாது. தோல்வி நிரந்தரம் இல்லாத மாதிரி வெற்றி நிரந்தரம் கிடையாது, வெற்றி நிரந்தரம் இல்லாத மாதிரி தோல்வி நிரந்தரம் கிடையாது. மனிதனாக இருக்கிறதுங்கிறதே போராடுறது தான். கீரா வந்து போராடிக்கிட்டே இருக்கிறது வந்து பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் வந்து. ஆமாம், இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிற விஷ்ணு, அவர் வந்து கூத்துப்பட்டையில் இருக்கும்போது எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. அப்போ இயக்குனர் சேரன் அவர்கிட்ட வந்து தாய்மானவன் அப்படிங்கிற என்னோடய நண்பர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு ஆட்டோகிராஃப் படத்தில் நடிக்கிறதுக்காக கொஞ்சம் நடிகர்கள் தேடிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த மல்லிகா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தேவைப்பட்டுச்சு. அந்த கிராமத்து பொண்ணு வரும் இல்லையா. அப்போது அடூர் கோபாலகிருஷ்ணனோட நிழல் குத்து அப்படின்னு ஒரு படம் வந்திருந்தது. அந்த படத்தை வந்து நான் பார்த்துட்டு அந்த பொண்ணை நாங்கள் சிபாரிசு பண்ணோம். அவள் காலச்சுவடில் வந்து அந்த பொண்ணோடைய ஃபோட்டோ வந்திருந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சேரன் வந்து அந்த பொண்ணை சந்திக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு கூத்துப்பட்டுற சிவகுமார்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தாங்க. சிவகுமார் இந்த படத்தோட என்னென்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக வந்து தன்னுடைய எங்கேயுமே மனசு தளராமல் போராடிட்டு இருக்க ஒருத்தர் வந்து எப்போவுமே நம்ம மனசில் தோணும் வந்து
எவ்வளோ பேர் வந்து பின்புலமே வந்து, ஏன்னா பின்புலமே வந்து இல்லாமல் ஜெயிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க வந்து. சிவகுமாருக்கான ஒரு வெற்றி நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எப்போவுமே நமக்கு தோணிகிட்டே இருக்கும். ஒளிப்பதிவாளர் முத்துக்குமார், மூர்த்தி, இந்த படத்துடைய இசையமைப்பாளர், இந்த படத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்து தங்களுக்கான இடத்தை பெரிய அளவில் நிறுவுறதுக்காக பெரிய அளவில் போராடிட்டே இருக்கிறவங்க. இவங்க நிச்சயமாக எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே அடையாளம் கண்டு இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு முடிவு பண்ண சதீஷ் அவரை தான் நம்ம முதல்ல பாராட்டணும் வந்து. ஏன்னா இங்கே படம் எடுக்கிறது கஷ்டம், வெளியிடுறது அதை விட கஷ்டம் தான் வந்து. குறிப்பாக நல்ல படம் எடுக்கிறது, நல்ல படத்தை வெளியிடுறதுங்கிறது வந்து ஒரு ஆண் பெண்ணாக மாதிரி அந்த பெண்ணு காண்டாமிருகத்தை பிரசவித்து தள்ளுற மாதிரி, அதான் உண்மை. அவ்வளோ வலி இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க வந்து. இங்கே மக்கள் திலகமுக்கான பாதையும் இருக்குது, இங்கே நடிகர் திலகத்துக்கான பாதையும் இருக்குது. ரெண்டு பாதையுமே மக்கள்கிட்ட தான் போய் சேருது வந்து. ஆனால் அந்த பாதையில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் தான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சினிமாவோட சிஸ்டத்தை தீர்மானிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வந்துட்டு. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க வந்து. அதிகப்படியாக சின்ன படங்கள் தான் ஓடுது. அதிகப்படியான சின்ன படங்கள் மட்டும்தான் கதை அளவில் மக்களோட மனசை தொடுது. பெரிய நடிகர்கள் படமும் ஜெயிக்குது, பெரிய தயாரிப்பாளர்கள் படமும், பெரிய பட்ஜெட் படமும் ஜெயிக்குது, இல்லைன்னு சொல்ல வரல வந்து. ஸோ சிறு முதலீட்டு படங்கள், ஏன்னா சிறு முதலீட்டு படம் தான் எப்போவுமே மக்களுக்கான படமாக இருக்க முடியும், மக்களுக்கான பிரச்சனையை சொல்ல முடியும். ஆனால் இளையவர்களுக்கான ஒரு புகலிடமாகவும் சிறிய படங்கள் மட்டும்தான் இருக்கும் வந்து. ஆனால் இளையவர்களுடைய பிரச்சனை இங்கே வந்து சினிமாவில் இன்றைக்கி சொல்லிக்கிற மாதிரி அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லை. அப்படி ஒரு சூழலில் வந்து இன்றைக்கி இந்த படம் எடுத்து இந்த படத்தை வந்து இவ்வளோ பேரை ஒன்று சேர்த்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினச்சி கீரா மேலே பெரும் நம்பிக்கை வச்ச தயாரிப்பாளர் சதீஷுக்கும், இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும், இந்த படம் ஒரு வெற்றி பெறும், இந்த படத்துடைய வெற்றி விழாவில் நம்ம எல்லோரும் சந்திப்போம்னு வாழ்த்திட்டு விடைபெறுகிறேன். எல்லாருக்குமே வணக்கம். தமிழ் பேசுக்கு ட்ரை பண்ணுறேன், என்னன்னா எனக்கு வராதும். எதுக்காக பேசணுன்னு தோணுச்சுன்னா கீரா சார் இருந்தா ஆக்சுவலி. என்னென்னா ஃபுல்லாக ஸ்டோரி எனக்கு தமிழில் சொல்லிட்டாங்க. அதுவும் எல்லாமே அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேறு பேசுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கும்போது எதுவுமே தோறல. ஒரு 10 minutes யோசி பார்த்தேன், சார் கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள் சார், என்னென்னு எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, ஏன்னா புரிஞ்சுப்பேன் அவள்தான். சரி அஸ்வினி, நான் சொல்கிறேன். ஃபுல்லு மூவி முடிய வரைக்கும் ஆக்சுவலி சார் ஓகே அவர் பேசி முடிந்த அப்புறம் ஒரு 10 minutes யோசி பார்த்தா இதுதான் சொன்னாங்க சார். ஓகே, அப்போது நெக்ஸ்ட்டு எனக்கு அடுத்தது ஹெல்ப் பண்ணதுன்னா விஷ்ணு. ஸோ இல்லை அஸ்வினி இது இப்படி நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு 10 minutes சப்ஜெக்ட்னா ஒரு 20 minutes எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுதான் ஆக்சுவலி அவரோட ஸ்பெஷாலிட்டி. அப்போது ஃபஸ்ட்டு இந்த மூவி இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது பேய் படம் தான் சொன்னாங்க. நான் இப்போது தமிழில் நிறைய பேய் படம் வந்துட்டுருக்கு அப்படி தான் நினச்சி வந்தேன் ஆக்சுவலி. அப்போ தான் தெரிஞ்சுது இங்கே இல்லை, நிறையா குட்டி குட்டி விஷயங்கள் நிறையா இருக்கும். அது எல்லாமே நிறையா ஆக்சுவலி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கிரா சார். அதுவும் எல்லாமே இந்த ஒரு நல்ல சப்ஜெக்ட்டுக்கு நான் இந்த டீம்லேயே நான் ஒரு நான் ஆக்சுவலி ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் இல்லாமல் ஜிஎஸ்பி ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நான் ஃபஸ்ட் நன்றி சொல்லணும். டைரக்டர் கிரா சருக்கு நான் நன்றி சொல்லணும். என்னென்னா இந்த ப்ரொடக்ஷனில் எனக்கு இது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், ஜிஎஸ்பி ஃபிலிம்ஸோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் என்ன எனக்கு எப்பவும் தோணவே இல்லை. அவ்வளோ நல்லா எல்லாமே வசதியாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ கீரா சருக்கு நான் ஏதாவது செட்டில் தெரியாமல் தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா இப்போவே நான் சாரி கேட்டுக்கிறேன். தென் ஏதோ பேசலான்னு தான் வந்து இங்கே வந்த அப்புறம் எல்லாம் ஹார்ட்டு பீட்டு ஜாஸ்தி ஆகிட்ருக்கும். ஸோ ஏதாவது நான் தமிழ் தப்பாக பேசுகிறேன் மன்னிச்சிடுங்க, முன்னாடியே கேட்டுக்கிறேன். ஸோ
இந்த மூவி எனக்கு பர்சனலாக கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. எதுக்காகன்னா இப்போ ஆல்ரெடி நான் தெலுங்குல 2 படம் பண்ணியிருக்கேன், கன்னடದಲ್ಲಿ 3 படம் பண்ணியிருக்கேன். அது எல்லா விட இது கொஞ்சம் ஸ்பெஷலாக எனக்கு எதுக்காக இருந்ததுன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே கிளாசிக்கல் டான்ஸர், பரதநாட்டியம் கல்த்தா வந்தது. ஆக்சுவலி எனக்கு எந்த படத்திலும் அந்த மாதிரி சான்ஸே கிடைக்கல. இந்த படத்துல என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் டெபியூ மூவியில் தான் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு ஆக்சுவலி. அதுவும் இல்லாமல் ஒரு சாங் எனக்காக ஸ்பெஷல் சாங் வேறு இருக்குது. தனியாக ஹீரோயின்ஸ்க்கே தனியாக சாங் கிடைக்கிறதே ரொம்ப பெரியாத விஷயம்னு நினைக்கலாம். ஸோ இந்த மூவிலே அந்த சாங்கில் எனக்கு என்னோடய டேலண்ட் வெளியே வரக்கே ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. என்னென்னா பரி பரதநாட்டியம் டான்ஸ் எல்லாமே டான்ஸ் ஃபார்ம்ஸ் என்னே சொல்லலாம். ஒரு கதக்கு டான்ஸரு, கதக்கு, பேலே, தென் பெல்லி, ஸோ இந்த மாதிரி நிறைய டான்ஸ் ஃபார்ம்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக நான் என்னோடய கொரியோகிராஃபருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ எனக்கு ஃபுல்லு மூவி சப்போர்ட் பண்ண எல்லா டீமும், கேமராமேன் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார், ஈவன் நான் ஆக்ட் பண்ண என்னோடய கோஸ்டார் விஷ்ணு எல்லாருக்குமே, அதுவும் எல்லாமே காமெடி ஆர்டிஸ்ட், எனக்கு பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், பட் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப விஷயங்கள் இந்த மூவியில் இருக்குது. பரி பேய் படம்னா நான் கூட நினச்சது ஏதோ, பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் எனக்கு கூட தெரிஞ்சதும் இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி. தேங்க்ஸ் கீரா சார். எப்போவுமே சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை அஸ்வினி, நான் என்னோடய சப்ஜெக்ட் மட்டும்தான் நான் கேட்டது. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. இன்னும் அடுத்த மூவில இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் தமிழில். தேங்க்யூ. லெட்ஸ் வெல்கம் இந்த கதை நாயகன் விஷ்ணு பிரியன் அண்ணா அவர்களை மேடை கலைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். பொதுவாக கலைஞர்கள்னால் உணர்ச்சி வசப்படுறவங்கன்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் அதிகம் எமோஷன் ஆயிடுவேன். இருப்பினும் இந்த படத்தில் நான் வந்து ஒரு நடிகனாக மட்டும் இல்லை, ஒரு கதாநாயகனாக மட்டும் இல்லை, இது இங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டை எல்லாத்துலேயும் நான் வேலை செஞ்சுருக்கேன். பிகினிங் நாங்கள் கதை டிஸ்கஷன்லேருந்து இப்போது ஆர்ட்டில் அமர வைக்கிற ஒரு வேலை வரைக்கும் நான் உள்ளே இருக்கேன். ஸோ இது என்னை நான் நாயகன் ஹீரோ அப்படிங்கிற ஒரு முத்திரைக்குள்ளே ஒதுக்க வேண்டாம், ஒதுக்கின படமும் அல்ல. அப்படிப்பட்ட நினைவும் எனக்கு கிடையாது. என்றைக்குமே வேலை செய்யறதுக்கு ரொம்ப விரும்புகிறோம். நான் எல்லா வேலையும் செய்யறதுக்கு நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் இந்த படத்தில். முதலாக எனக்கு என் மேலே நண்பன் எப்போல்லாம் கதையை உருவாக்குறானோ, ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறானோ, அப்போல்லாம் வந்து நேரடியாக என்னோடய ரூமுக்கு வந்து உட்காந்து புத்தகத்தை கொடுத்து என்னை படிக்க சொல்லுவான். நான் படிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பான். இந்த மெர்லனை மட்டும் அவன் புத்தகமாக கொண்டு வரல, கதையாக சொன்னான். நாங்கள் ஆழ்வார் திருநகரா சம்திங் ஒரு பார்க்கில் உட்காந்து பேசினோம். என்னால் பயங்கரமாக எமோஷன் ஆகிட்டேன். நான் பொதுவாக சிகரெட் பிடிக்கிற ஆள் கிடையாது. எப்போவது ஷூட்டிங் ஸ்பாட் இந்த மாதிரி தான். உடனடியாக சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். போயிட்டு தொடர்ச்சியாக 2 பேரும் 2 சிகரெட்டுகள் பிடித்தோம். இதை செஞ்சிடணும், உடனடியாக செஞ்சிடணும். ஏன்னா எனக்கு அடுத்த படங்கள் ஏதோ பேசுகிறாங்க, மாதம் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க யாராவது கூப்பிட்டு கதை சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இப்போ இருக்கிற சூழலில் கண்டிப்பாக தன்னை நிரூபிக்கிற, தான் உண்மையான படைப்பாளிங்கிற நிரூபிக்கணும். எல்லா வகையிலும் வியாபார ரீதியாகவும் கொண்டு போய் சேர்க்கணும். கதை சொல்லல் படம் எடுக்கிற எல்லா விஷயத்துலையும் சரியாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் விஷயத்தை எடுத்துக்கிறாங்க மக்கள். அப்படிங்கும்போது நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கு. சும்மா நடிப்பு, டான்ஸு, பாட்டு, ஃபைட்டு கற்றுக்கிட்டால் மட்டும் போதாது. அதுவும் ஒரு பிரதான நடிகனாக ஆகணும் அப்படிங்கும்போது அதனுடைய தேவை வேறு விதமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து சக்தி ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பின்புலம் உள்ள இடத்துலேருந்து வந்த நாயகர்கள் என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க. அவர்களையும் நான் பார்க்குறேன். ஸோ மன்னிக்கணும்.
ஸோ அவர்களெல்லாம் பார்க்குறேன் நான். ஸோ எதிலிருந்து நான் விஷயங்களை கற்றுக்கிறதுன்னு நான் எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் பாடமாக இருக்குது. ஸோ இந்த கதை அவ்வளவு பாதிச்சது என்ன நான் நம்பினேன். ஒவ்வொரு பார்வையாளனையும் இந்த படம் இந்த அளவுக்கு பாதிக்கும்னு நான் நம்பினேன். நாங்கள் தேட ஆரம்பித்தோம், ஓட ஆரம்பித்தோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சில பல தயாரிப்பாளர்களுக்கு நாங்கள் போய் வந்தாலும் சதீஷ் சார் அப்படிங்கிற இவரை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அவரும் பல்வேறு கதைகளை கேட்டிருப்பார். எனக்கு 100க்கும் மேற்பட்ட கதைகளை கேட்டிருப்பார். எக்கச்சக்கமான டீம்ஸை பார்த்துருப்பார். நீண்ட நாளுக்கு அப்புறம் தான் எங்களை அவர் தேர்ந்தெடுத்தார். அவர் மிக மிக புத்திசாலி. எந்த விஷயத்தையும் பல்வேறு கோணங்களில் பார்த்து நான் நேரடியாக பார்த்த ஒரு வெற்றியாளர் அவர். எப்படின்னா இப்போ தொடர்ச்சியாக இந்த வருடத்தில் மட்டும் என்னுடைய 4-5 நண்பர்கள் ஒரு 6 மாத இடைவெளியில் அவங்கள காத்துக்கிட்டு இருந்தவங்க பெரிய ஆளாக மாறி இருக்காங்க. நான் கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். விஜய் சேதுபதி உள்பட எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நான் அது மாதிரி ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஆரம்பித்தவர் அவர். இன்றைக்கி அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனையாளாக நிற்கிறார். அந்த விஷயம் அவருடைய தேர்ந்தெடுப்பில், இந்த மெர்லினை தேர்ந்தெடுத்ததில் நான் அவரை பார்த்தேன். நான் ஒவ்வொரு விஷயங்களையும் சினிமா பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. வெளியே போய் நின்றுட்டு சினிமா சரியில்லை அப்படின்னு சொல்கிறது அல்ல. சினிமாவாக உள்ளுக்குள்ளே பார்க்கணும். அதில் வேலை செய்கிற ஆட்களுடைய மனோபாவத்தை புரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கிற சிக்கல்களை தெரிஞ்சுக்கணும். அது அல்லாமல் இது மிகப்பெரிய பரமபதம் தான். அது அத்தனை திறமைகளோடும் சதீஷ் சார் எப்படி உருவானாருன்னு தெரியல. இப்போ சார் பேசும்போது கூட 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து சினிமாவில் தொடர்பில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மிக அற்புதமாக உள்வாங்கியிருக்கார். மிகப்பெரிய விஷயம் சார் சதீஷ் சார். இட்ஸ் நாட் ஈஸி. ரொம்ப எல்லாருக்கும் தெரியும், எல்லா தயாரிப்பாளருக்கும் தெரியும், எல்லா இயக்குநர்களுக்கும் தெரியும். மிக சரியான கதையை தேர்ந்தெடுக்கிறது. நான் பேசியிருக்கேன் சார்கிட்ட. சார் ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது தான் சார் கஷ்டம். நமக்கு அந்த ஸ்கிரிப்ட் கிடைச்சிருச்சு சார். நம்ம இதை நம்ம காத்திருக்க கூடாது சார். நம்ம போகலாம். ஒவ்வொரு முறையும் நான் பேசும்போது நான் சொல்லுவேன். ஸோ அதை மிக சரியாக உள்வாங்கிக்கிட்டாரு. என் நண்பனுடைய கனவை சரியாக நினைவாக்குறதுக்கு எங்களுக்கு சரியான ஒரு தளமாக இருந்தார் சதீஷ் சார். நண்பன் சொன்ன மாதிரி அவர் ஸ்பாட்டுக்கு அப்படியெல்லாம் எதுவும் தொந்தரவு எல்லாம் கொடுக்கல. ஆனால் எங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தார். ஸோ முதல் நன்றி அவருக்கு நான் சொல்லணும். நண்பன் கீரா பக்கம் இருந்தும் என்னுடைய பக்கம் இருந்தும் நான் முதல் நன்றி நான் அவருக்கு தான் சொல்லணும். அப்புறம் நிறைய விஷயங்கள் இதில் பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் நானே எல்லா நேரத்தை எடுத்துக்கக்கூடாது. சில விஷயங்களை சொல்லணுங்கிறக்காக அதில் முக்கியமாக கரண் கார்கி தோழரையும் நான் சொல்லி ஆகணும். தமிழினுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பாளி அவர். இதில் இருக்கிறவங்க சில பேர் கருப்பர் நகரம் வாசிச்சிருப்பாங்க, வாசிக்காமலும் இருக்கலாம். அவர் இந்த படத்தில் எவ்வளவு ஓரமாக நின்றுட்டு இருக்கார். ஒரு சாதாரண உழைப்பாளியாக மாதிரி எல்லா விஷயங்களையும் ஓடி ஓடி பார்த்துக்கிட்டாரு. ஒரு கற்றுக்கிற ஒரு மாணவன் மாதிரி எந்த நேரம் கற்றுக்கிற மனோபாவத்தோடு இருக்கிற இது சரியா இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோடு இருக்கிற அவர் மாபெரும் படைப்பாளி, மாபெரும் கலைஞன். நம்ம சமூகம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞன் அவர். கலைஞர்கள் வறுமையும் புலமையும் மாதிரி தான். நம்ம அதையே இப்படி உருவாக்கி வச்சுட்டாங்கன்னு தெரியல. அது ஒரு ரூல் மாதிரி. அந்த படைப்பாளன் ஒரு கலைஞன் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவனை கண்டுக்காம விடுற சமூகமும் அவனை கொண்டாடாத சமூகத்தையும் நம்ம என்ன சொல்றது? சரி, அது அப்படிதான். அதான் வறுமையும் புலமையும் அப்படின்னு இருக்கிற மாதிரி. நான் அவர் கூட சேர்ந்து வேலை செஞ்சதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே கீரா, நான் எவ்வளோ எமோஷன் ஆனவனோ அதை விட ஒரு பல மடங்கு எமோஷன் ஆனவர் அவர். அதான் அவரோட வாய்ப்பையே ஏன் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு வாங்கினவர் அவர். ரொம்ப நன்றி நண்பா. உன்னுடைய கனவோடு என்னையும் கோர்த்து கொண்டதுக்கு, உன்னுடைய ஓட்டத்தோட என்னை அழைத்து சென்றதற்கு, உன்னுடைய ஓட்டத்திற்கு நான் ஈடு கொடுத்து உனக்கு உதவியாக ஓடி வந்திருக்கேன்னு நான் நம்புகிறேன். இந்த மெர்லின் சொல்லி முடித்ததையும் அது என்னுடைய மெர்லினா அந்த கணத்திலேருந்து மாறிப்போச்சு. அது அவன் அனுபவித்த அவனுடைய வாழ்வில் அவன் அனுபவித்த ஒரு விஷயம். ஒரு கலைஞனா நான் கதை கேட்கும் போதே ஆயிடுவேன். நான் அழுகிற சந்தர்ப்பங்கள்லாம் அழுதுருவேன். ஆயிரும். அவன் சொல்லி முடிச்சதையும் அந்த கதை அவ்வளவு ஒரு படைப்பு அப்படி வேலையை செஞ்சுதுன்னு நான் நம்புகிறேன். பல்வேறு பிரச்சனைகள் வந்த போதும் கூட நான் நண்பன்கிட்ட சொல்லுவேன், நண்பா படைப்பு நண்பா, அது மிக அற்புதமான விஷயம், அதோட வேலையை செஞ்சே தீரும் அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கு சரியா
சதீஷ்குமார் வேலை செஞ்சு கொடுத்தாரு. இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ரொம்ப நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பன் ஆரி, இதில் வந்து ப்ரொமோ சாங்கில் நான் கேட்டதும் செஞ்சு கொடுத்த விஜய் சேதுபதி, ஆதி அண்ணா, தென் விமல், இவங்கெல்லாம் வர முடியல. அவங்கெல்லாம் படப்பிடிப்பில் இருக்கிறனால. அதே மாதிரி அண்ணன் மரணகணா விஜய் அவர்கள் எங்கள் படத்தில் முதன்முறை நடிச்சிருக்காரு. அற்புதமான ஒரு பாடலை கொடுத்துருக்காரு. ஆமாம், அது அவர் எனக்கு அதான் சொன்னேன், நிறைய படைப்பாளிகளை நாங்கள் இதில் சேர்ந்து வேலை செஞ்சுருக்கிறோம். அதுவே மிகப்பெரிய ஒரு அற்புதம். சொன்ன மாதிரி வெற்றி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், வெளியிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விமர்சனம். அது திருப்தியை தராத எந்த வெற்றியும் தோல்விதான், திருப்தியை தந்த எந்த தோல்வியும் வெற்றி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்தி இல்லாம செய்யப்படுற, உணர்வற்று செய்யப்படுற ஒரு காரியம், வேறொருவனுக்காக செய்யப்படுற காரியம், அது வெற்றி ஆகவே ஆகாது. மீரா கதிரவன் சொன்னார், என் மேலே அக்கறையோட சொன்னார், அவர் பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னார். ரொம்ப 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 நன்றி. நான் நிழல் குத்து முடிச்சதையும் என்னை வந்து ஓடி வந்து பார்த்த முதல் ஆள் அவர். மிகப்பெரிய சந்தோஷம் அது. நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நிறைய தோல்விதான், அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் நான் சந்தோஷமாக வேலை செஞ்சுருக்கேன், திருப்தியாக வேலை செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு கணத்தையும் என்னுடைய முழுமையாக 100% அதில் நான் கரைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு என்னமோ தோணலை, எனக்கு சோர்வு வராதுன்னு தான் நினைக்கிறேன். சோர்ந்து போக மாட்டேன். நான் என்னுடைய கடைசி நொடி இருக்கிற வரைக்கும் நான் வந்துக்கிட்டு தரேன். ஸோ இதில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நன்றி. கணேஷ் ரவீந்தர் சார் வந்து, சார் இது மிகப்பெரிய வெற்றியாக இருக்க போகுது சார், உங்களுக்கு உங்களுடைய பங்கு இதில் மிக பெருசு. நீங்கள் கண்டிப்பாக அந்த படம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க இதனுடைய வந்துட்டாரா, சரி நான் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். நான் தான் சொன்னேன், நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எல்லோருக்கும் நன்றி. இங்கே இருக்கிற பெரிய பெரிய மனிதர்கள் வந்திருக்காங்க. நல்வரவு தங்கர்பச்சன் சார், மிகப்பெரிய ஜாம்பவான்கள் உட்கார்ந்துருக்காங்க. இவர்கள் எல்லாம் பேச கேட்கணும்னு தான் ஆசை. மைக் கிடைச்சா நம்மளும் விட்டுருவோமா என்ன, அதனால தான் வந்து விளாசிட்டேன். நன்றி. இங்கே இருக்கிற ஒவ்வொரு படைப்பாளிகளுக்கும், ஒவ்வொரு சாதனையாளர்களுக்கும், ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நன்றி. மெர்லின் திரைப்படம் வழக்கமாக பொதுவாக பேய் படம் அப்படின்ற மாதிரியான ஒரு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கிற பொதுவான தன்மைகளை ஒரு உடைக்கிற விதமான ஒரு சினிமாவாக இருக்கும். இந்த படம் பண்ணுறதுக்கு முதல் காரணம் இயக்குனர் பன்னீர்செல்வம் தான். ஒரு நாள் விளையாட்டாக வந்து என்னுடைய அறையில் நடந்த சம்பவங்களை சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் ரொம்ப நல்லா இருக்குது கான்செப்ட்டு, இதை ஃபுல்லாக டீட்டெயில் பண்ணுங்கள், நம்ம படம் பண்ணுவோம், நான் பண்ணுறேன்னாரு. பன்னீர் சார் வந்து இப்போ அவர் அதுக்கப்புறம் அவர் வேறு ஒரு படத்துக்கு வேகமாக போனதுனால அதில் வந்து திரும்பி வரல. அந்த சூழலில் தான் சார் ஜேஎஸ்பி சதீஷ் சாரை மீட் பண்ணோம். ஒரு ரொம்ப வழக்கமாக இல்லாமல் அந்த அண்ணா நகர் டவர் பேக்கில் உட்காந்து எல்லோரும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கதை சொன்னேன். ஒரு 2 மணி நேரம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கேயே ஃபைனல் ஆகிடுச்சு அந்த படம். அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால் தள்ளி போய் போன ஆண்டு திரும்ப கூப்பிட்டு நம்ம அதை பண்ணுவோம்னு ஆரம்பிக்க சொன்னார். ஆரம்பித்து எந்த இடையூறும் இல்லாமல், எந்த தொந்தரவும் கொடுக்காம, படப்பிடிப்பு தளத்து கூட வராமல் அப்படி ஒரு தயாரிப்பில் வந்து இந்த படத்தை சிறப்பாக முடிச்சு கொடுத்தாரு. இன்னும் நாங்கள் படத்தை தனி தேட்டரில் கூட இன்னும் பார்க்கல. நாங்கள் டிவி தேட்டரில் தான் பார்த்தோம். அதுலேயே எல்லோரும் திருப்தி ஆகிட்டோம். அடுத்து கியூபுக்கு போயிட்டு அடுத்து படம் விரைவில் திரைக்கு வர இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டதுக்காக வந்து ஒத்துழைச்ச அருமை நண்பர்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ரொம்ப ஒரு எமோஷனலான தருணமாக மாறுது. நல்ல படங்களை எடுக்கிறது ரொம்ப சிரமமான இந்த காலத்தில் நல்ல படங்களை எடுப்போன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர் வேணும்.
அந்த நல்ல படங்களை கொண்டு சேர்க்கறதுக்கு விநியோகிப்பாளர் வேணும். சினிமா நிறைய நெருக்கடிகளை சந்தித்தாலும் தன்னை உயிர்ப்போட வச்சுக்கிட்டு இருக்கு. ரஞ்சித் போன்ற தொடர்கள்லாம் வந்து ஆக்ரோஷமாக ஒரு பாய்ச்சலை கொடுக்குறாங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு தொடர்ச்சியாக நல்ல சினிமாக்களை கொடுக்கறதுக்கான முயற்சியை செய்யணும்னு கேட்டுக்கிறது தான் நான் மெர்லின் படம் எடுத்ததுக்கான நியாயமான காரணம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிண்ணே. அதாவது கலைஞர்களுக்காகவும் அதை சுவாசிக்கிற நம்மளுடைய ரசிகர்களுக்காகவும் கண்டிப்பாக இந்த மெர்லின் திரைப்படம் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போது நம்முடைய மெர்லின் திரைப்படத்தை பற்றி பேசுகிறதுக்காக 25 வருடங்களுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் ப்ரொடக்ஷன் சைடில் எல்லா பொசிஷன்லையும் இருந்து ஒரு முன்னணி இயக்குனர்கள், முன்னணி ஹீரோக்கள் எல்லாருக்கூடையும் பணியாற்றிட்டு, அது மட்டும் இல்லாமல் இளம் இயக்குனர்களை கூட அரவணைச்சு இணைச்சு உமா தரணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர் தான் நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் மதிப்பிற்குரிய PL தேனப்பன் சார் அவர்கள். ஒரு நல்ல கைத்தறி கொடுக்கலாம். தேங்க்யூ சார். மேடையில் வந்திருக்கும் திரையுலக மக்களும் மற்றும் வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட காலை வணக்கம். இந்த படம் நம்ம விஷ்ணுவுக்காக தான் வந்த இந்த யூனிட்டில் எனக்கு வேறு யாரையும் தெரியாது. நிச்சயமாக விஷ்ணுவுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அமையணும். அவர் இதுக்கு முன்னாடி மலையாளத்துலேயும் தெலுங்குலேயும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, தமிழ்லேயும். நிச்சயமாக அந்த படம் இந்த யூனிட்டுக்கும் இந்த தயாரிப்பாளருக்கும் நல்ல ப்ராஃபிட்டையும் கொடுக்கணும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஒரு திரைப்படத்தை நம்ம முதல்ல பார்த்தோன்னே ஒரு பாட்டு வந்துடும், ஆங்குற ஈங்குற ஈங்குற அப்படின்னா நம்ம அந்த பாட்டை மட்டும் தான் பார்த்துப்போம். ஆனால் உள்ளே போய் படத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு மனிதர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அந்த லாரி பின்னாடியே வேகமாக ஓடிட்டே இருக்காரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு இவர் தமிழ் சினிமாவில் முக்கியமான இடத்துல வெற்றி பாதை ஓடு கொடுத்துட்டேனே. வயிற்றுக்குரிய ஆரி அவர்களுக்கு ஒரு பலத்தை கற்றுக் கொடுங்க நீங்கள். மாதா பிதா குரு தெய்வத்துக்கும் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடை. ஏன்னா நண்பர் விஷ்ணு வந்து எந்த விதமான சினிமா பின்னணியும் இல்லாமல் சினிமாவில் போராடிட்டு இருக்க ஒரு கலைஞன். ஸோ நாங்கள்லாம் நாடகம் நடிச்சிட்டு இருக்கிற டைம்லேருந்து விஷ்ணு தெரியும். என்னை விட ஒரு நல்ல திறமையான ஒரு நடிகன். ஏன்னா இந்த ப்ரமோ நான் ஆடியோ லான்ச் அப்படின்னு நினச்சேன். பிரதர் நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். வாட்ஸ்அப் அனுப்புங்க, வந்துடுங்க, தகவல் மட்டும் என்றைக்குன்னு சொல்லுங்கள். இல்லை நேரில் மீட் பண்ணோம் அப்படின்னா சார் அப்புறம் ப்ரொடியூசரை அவங்க மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் நான் ஒரு ஆடியோ லான்ச் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் அவர் சொன்னார், இல்லை சார் ஒரு டீசரும் ஒரு ப்ரமோ மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இப்போது கீரா சார் சொன்ன மாதிரி படம் எடுக்க வர்றது கஷ்டமான ஒரு சூழலில், படத்தை ரிலீஸ் பண்ணுறது அதை விட கஷ்டமான ஒரு சூழல் இருக்குது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது அதை விட கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஃபஸ்ட்டு லுக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. மொத்த படக்குழுவினர் அனைவர்கிட்டையும் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த டீசரில் ஒரு எல்லோரும் ஒரு வாய்ஸ் கொடுக்குறதுக்கு கேட்டார். ஸோ உன்னோடுக்கு ரிலீஸ் டைமில் இருந்தனால என்னால் அதை பண்ண முடியல. பட் என்னை விட பெரிய ஆட்கள் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எனக்கு லாவா மேவான்னு தெரில, டக்குன்னு பார்த்தோன்னா அந்த ஒரு குழப்பம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒத்து கவனிச்சோன்னே ஓகே மெர்லின் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எனக்கு பேய் படம்லாம் தெரியாது. வந்து இங்கே பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் வேறு ஒரு படத்தோட டீசர் தான் எனக்கு காமிச்சார் மொபைலில். சாங் இதெல்லாம் பார்த்தோன்னே நான் முருகதாஸ் வேறு மாதிரி ஒரு ஃபீலில் அப்படி உட்காந்து அழுது பாடினது என்டர்டைனிங்காக இருந்தது. விஷ்ணுவுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கணும்னு நான் ஏன்னா பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் பேசிக்கிற விஷயம் தான். நிறைய தோல்வியில் சினிமாவில் சந்திச்சிருக்கோம், 2 பேரும் வெற்றியை சந்திச்சதை விட ஒரு விஷயந்தான் நான் சொல்லிக்க கடம்புறேன். ஏன்னா எனக்கு நான் சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் படித்த ஒரு விஷயம் ரொம்ப இன்த்துவாக இருந்தது. முதல் முயற்சியில் ஜெயிப்பவன் அதிர்ஷ்டசாலி, 2ஆம் முயற்சியில் ஜெயிப்பவன் வந்து புத்திசாலி, 3ஆவது முயற்சியில் ஜெயிப்பவன் அனுபவசாலி, 4ஆவது முயற்சியில் ஜெயிப்பவன் தைரியசாலி அப்படின்னு. இதில் யாருமே ஜெயிக்கலைன்னா அவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 4 முயற்சி நமக்குலாம் 4 டைமும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ வெற்றி பெறும் வரை முயற்சிப்பவன் சாதனையாளனாக இருப்பான். நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு சாதனையாளனாக வருவீங்க அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நான் சினிமாவில் எல்லாருமே அப்படி தான் 1, 2, 3, 4 அட்டம்ப்ட்லாம் இங்கே பத்தாது. ஸோ 100 அட்டம்ப்ட் அடித்தா கூட இங்கே எல்லாருக்கும் ஒரு போராட்டமாக சூழல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா நானும் வந்து 10 வருஷம் ஆச்சு, பல அட்டம்ப்ட் அடிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த மொத்த யூனிட்டுக்கும் இந்த படம் ஒரு
முக்கியமான படமாக வேணும். கீரா சாருக்கு முக்கியமாக இடையில நான் மீட் பண்ண கதை சொன்னார், என்கிட்ட சொன்ன கதை தான் நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு போராளி. அவருக்கு பயங்கரமான ஒரு சிந்தனை உள்ள, ஏன்னா ஃபேஸ்புக்கில் அவர் எழுத்துக்கள் ரொம்ப பயங்கரமாக எழுதுவார். ஸோ இந்த படத்தோட அந்த பாடல் பார்க்கும்போதே ஏன் இந்த பாடல் வச்சுருக்காரு, இந்த கதைக்கும் அதற்கான தொடர்பு, இது எல்லாத்தையும் என்னால் அவரோட சிந்தனையை புரிஞ்சிக்க முடியுது. தொகுப்பாளர் வந்திருந்து எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்குறாரு கைதட்டல். படம் எல்லாரும் கேட்டு இந்த படத்தை வாங்குவாங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். கேட்டு வாங்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம், அதனால தான் மிக்க நன்றி. முதலாவதாக நட்புக்கு மரியாதை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதுக்காக ஆரியனனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நம்ம நிகழ்ச்சியில் பேச இருக்கிறது நம்முடைய மதிப்பிற்குரிய டாக்டர் இளையராஜா சார் அவர்கள் வர இருக்கிறாங்க. வாங்க சார். எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நண்பர் சதீஷ் சாரை கேட்டேன், என்ன சார் நீங்கள் படத்தை இந்த ப்ரொமோஷனுக்கு டாக்டரை போய் கூப்பிட்றீங்களே, இது சரியாக சிங்க் ஆகாது அப்படின்னேன். இருந்தாலும் நட்புக்கு ஒரு அடையாளமாக அவர் என்னை கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார். இங்கே பெரிய அளவில் தமிழக சினிமாவை வந்து இன்னும் இந்திய எல்லையினுடைய அந்த பவுண்டரி லைனையும் தாண்டி வேர்ல்டு வைடு கொண்டு போன பெரிய திரைப்பட பிதாமகர்கள் அங்கே இருக்காங்க. பொதுவாக எல்லாருக்குமே வணக்கத்தையும் பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நம்ம சதீஷ் சார் வந்து கடந்த 10 வருஷமாக இந்த சினிமா உலகோட தொடர்பில் இருக்கார். அவருடைய இந்த தயாரிப்பாளர் இந்த அவதாரம் வேணால் புதிய அவதாரமாக இருக்கலாமே தவிர கடந்த 10 வருஷமாக அவர் சினிமாவில் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கார். எதையும் ரொம்ப ஒரு திட்டமிட்டு தீர்மானமாக நல்லா செய்வார். ஈவன் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் டப்பிங் வாய்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடக்கும்போது கூட தெளிவாக யார் யார் எப்பப்போ வரணும், ஏன்னா அங்கே வந்து ஹி ரெஸ்பெக்டட் எவ்ரிபடிஸ் டைம். ஒரு 1 hour 2 hour வெயிட் பண்ணி வருத்தப்பட போகிறாங்கிறதுக்காண்டி அந்த இடத்துல கூட வந்து டைமை போட்டு கோஆர்டினேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா செய்தாங்க எல்லாமே. திரு கீரா அவர்கள் வந்து சார் இந்த மாதிரி ஒரு மனத்தத்துவ சம்பந்தமான ஒரு விஷயத்தை நாங்கள் இதில் கொண்டு வரோன்னு சொல்லி எனக்கு சார் வந்து பேசினாங்க. ரொம்ப பிரமாதமாக அதை அவங்க நேரேட் பண்ணாங்க. இந்த ஈவன் அந்த விஷுவல் டிஸ்பிளே கூட ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதை திரு விஷ்ணுபிரியன் அவர்கள் அழகாக உயிரோட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரண இளைஞன் வாழ்க்கையில் முன்னேறும்னு நினைக்கும் பொழுது ஒரு பெரிய அளவில் ஏமாற்றத்திற்கு உள்ளாகும் போது எப்படி அந்த ஏமாற்றத்துக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த கதையில் அவர் சொல்கிறார். பட் பொதுவாக நம்ம என்ன பார்க்குறோம், நமக்கு தெரிஞ்ச க்ளோஸாக இருக்கிறவங்க தவறி போனாங்கன்னா அவங்க நினைவிலேயே அவருடைய அந்த ஸ்பவுஸ் காதலனோ காதலியோ அதுக்கப்புறம் மனமாகாமலே தொடர்ந்து இருக்கிறதோ, இல்லை சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் தன்னுடைய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு மாறிக்கிறதோ, இல்லை எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் போயிடுறதோ, ஆண்களாக இருந்தால் மதுபானத்துக்கு அடிமையாக வாழ்க்கை இழந்துடுறதோ இப்படி பார்க்குறோம். சில சமயங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன். ஸோ அதோடு சொல்லி நான் நிறுத்திக்கிறேன், ஏன்னா நிறைய இன்னும் வாண்ட் ஆஃப் டைம் இருக்கிறதுனால. அப்போது ஒரு பெரிய தீவிர ஒரு ஏமாற்றம் நடந்து போகும்போது சம்டைம்ஸ் இந்த பாதிக்கப்பட்ட மனிதர் என்ன செய்கிறாருன்னா அந்த இறந்து போன மனிதர் இன்னும் உயிரோடு இருக்கிறதாகவும் அவர் கூட தான் தொடர்பில் இருக்கிறதாகவும் நினைக்கிறாரு. இல்லை ஒரு வகையில் தன்னை இம்பர்சனேஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்கவே இல்லை, இறந்தே போகலை, அந்த நபர் தான் கூட இருக்கிறதா சொல்லி அந்த வீட்டிலே கூட தொடர்ந்து இருப்பார். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனீங்கன்னா ஈவன் அந்த கெடாவர்னு சொல்லுவாங்க, இறந்து போனவங்கள வீட்டிலே வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு குடும்பமாக கூட தங்கியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் டு எ மேஜர் ஃபெயிலியர் இன் லைஃப். அது சாதாரண விஷயம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது கடந்து போகும். டிப்ரெஷன் அப்படிங்கிறது இல்லை மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வரும். அதை எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து லைஃப் சேஞ்ச் ஆகிடுது. அதை சார் ரொம்ப பிரமாதமாக சொன்னாங்க. ஈவன் திரையுலகில் இந்த கதையில் கூட பார்த்திங்கன்னா திரையின் இந்த கதையில் ஹீரோ கூட வந்து ஒரு திரைப்பட உதவி இயக்குனராக வர மாதிரி தான் அந்த கதையின் தோற்றம் வருது. அப்போ சார் அதை பிரமாதமாக சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் இந்த சாதித்து காட்டுறதுக்காக எவ்வளோ கடின அந்த ஒர்க்கை அவங்க செய்கிறாங்கன்ட்டு. டாக்டர் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு 8 hours 12 hours ஒர்க் பண்ணுறோம். நான் அந்த ஸ்டூடியோ போய் பார்க்குறேன் சார், 24 hours ஒர்க் பண்ணாங்க ஒரு நாள். ஸோ அதனால் வந்து இந்த கதைக்கு கீரா அவர்கள் ஒரு அழகிய என்ன ஒரு அந்த திரைக்கதையை மிக பெரிய விதத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு விஷ்ணுபிரியன் சார் ஒரு நல்ல ஒரு காட்சியை கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க அத்தனை யூனிட் மக்களுமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க.
சதீஷ் சார் வந்து இன்னும் உயரங்களுக்கு போகணும். அவர் இந்த தடவை வந்து திரு கீரா, திரு விஷ்ணுபிரியன், கவிஞர் யுகபாரதி, கணேஷ் ராகவேந்திரா இப்படி இவங்களோட களம் இறங்கியிருக்காரு. இவர் இன்னும் பல தூரங்களை கடந்து சாதனைகளை செய்ய வேண்டும். அவர் மட்டுமல்லாது இந்த யூனிட்டில் இருக்கிறவங்களும் இன்னும் முன்னேறி சென்று பல சாதனைகளை தமிழ் திரையுலகில் கழிக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கும் மிகவும் நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அது நான் கூட பயந்துட்டேன், டக்குன்னு எடுத்து நம்ம அனாசின் மெட்டாசின் அந்த மாதிரிலாம் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கருத்தூசி போட்டு போனால் நம்மளுடைய டாக்டருக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ. அதை தொடர்ந்து இப்பொழுது நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு அதுக்கு முன்பாக எப்போதுமே திரைக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய செலியன் சார் கீழே உட்காந்துருக்காராம். தயவு செஞ்சு மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மதிப்புக்குரிய செலியன் சார் வந்துட்டு இருக்காரா சார்? ஓகே, தேங்க்யூ சார். அதை தொடர்ந்து இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில் பேசுகிறது நம்மளுடைய மதிப்புக்குரிய டைரக்டர் அட்ராம சாம்சலு கச்சேரி ஆரம்பத்துடைய டைரக்டர் மதிப்புக்குரிய திரைவாணன் சார் அவர்கள். வெல்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். பெரியவங்கள்லாம் கொஞ்சம் பேசுனாங்கன்னா காப்பிடிக்கலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டாங்க. பெரிய கஷ்டமே ஃபங்க்ஷனுக்கு வர்றதை விட பேசுகிறது தான். மெர்லின் நான் கொஞ்சம் லேட்டு வரும்போது எதையுமே பார்க்கல. தலைப்பிலேயே தெரியுது ஒரு நல்ல கதை இருக்குன்னு. நண்பர் கீரா எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர். என்னென்னா பக்கத்துலேயே இருக்கோம், 2 பேருமே டெய்லி பார்த்துப்போம், என்ன நடக்குங்கிறத டெய்லி ஷேர் பண்ணிப்போம். ஸோ நான் ஒரு கெஸ்ட்டுங்கிறத விட அவருடைய ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பச்சைங்கிற காற்று படத்துக்கு அப்புறமா ஒரு இடைவெளி எனக்கு அமைஞ்சது மாதிரி தான் அவருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். அவர் வெறும் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு நல்ல அரசியல் சிந்தனை உள்ள ஒரு தெளிந்த மனிதர். அவருக்காக இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அடுத்தபடியாக நம்ம நிகழ்ச்சியில் கூப்பிட இருக்கிறது என் பாசத்திற்குரிய பாரத ராஜா, என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு அவருடைய படங்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம். 2 பா வந்து மறக்கவே முடியாது. ஒன்று நம்மளுடைய பாலு மகேந்திரா சார், இன்னொன்று வந்து பாரத ராஜா சார். அந்த 2 முக்கியமான இயற்கையும் ஒரு படத்தில் இயக்குன நம்மளுடைய மதிப்புக்குரிய தாமிரா சார் அவர்களை ஐயோ அண்ணன் தயவு செஞ்சு ஒரே ஒரு மிகப்பெரிய தாழ்வான கைத்தறல் கொடுத்துருக்கேன், என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அண்ணன். ரொம்ப நன்றிண்ணே. சாரி 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 சாரி. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் அறிவுமதிக்கு பிறகு அதிகம் தம்பிமார் உள்ள ஒரு அண்ணன் நான். அப்படி ஒரு தம்பி தான் ஹீரா. பொதுவாக சொல்லுவாங்க, வேறு வழியே இல்லைன்னா ஒரு பொட்டி கடையாவது வச்சு பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் சினிமா கொஞ்ச காலமாக அப்படி தான் இருக்குது. வேறு வழியே இல்லைன்னா ஒரு பேய் படமாவது எடுத்து பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு பேய் படத்தை தான் தம்பி எடுத்து வச்சிருக்கிறாரோ அப்படின்னு நினச்சேன். அது இல்லை, பேய் படங்களில் இது ஒரு மாற்று பேய் படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கீரா இந்த சமூகத்தின் மீது மிக அக்கறை கொண்ட ஒரு மனிதன். பொதுவாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சமூக அக்கறை கொண்ட மனிதர்கள், அவர்களை நம்ம பாதுகாக்கணும், அவங்கள வெற்றி பெற செய்யணும். ஏன்னா சின்ன சின்ன குரல்கள் ஒரு மழைத்துளி போல இந்த சமூக அவலங்களின் மீது நாம் தெளித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தெளிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் தப்பு பண்ணுறவங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு தார்மீக பயமாவது ஏற்படும். இந்த படத்தை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்களே ஆனால் இந்த சமூகத்தின் மீது மிக அக்கறை உள்ள ஒரு மழைத்துளி பெய்யும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல மன்னிக்கவும், சாரி, ஒரு தங்க ரோலாச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக. அண்ட் அடுத்தபடியாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறது நம்முடைய எழுத்தாளர் மதிப்பிற்குரிய அஜயின் பாலா அவர்களை மேடை கலைக்கின்றோம். ஒரு நல்ல கைத்தறலிடம். வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சமயத்தில் ஜோக்கர் மாதிரியான படங்கள்லாம் ஓடுதுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். மெர்லின் அது மாதிரியான ஒரு படம் தான் நினைக்கிறேன். ஏன்னா தம்பி கீரா அவர்கள் வந்து
தாமிரா சொன்னது மாதிரி ஒரு பெரிய சமூக செயற்பாட்டாளர். எல்லோரும் இயக்குநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய வாசிக்கலாம், இல்லை எழுதலாம். ஆனால் கலை செயல்பாடுன்றது ரொம்ப அரிதான விஷயம். கீரா அவர்கள் வந்து அவர் இயக்குனர் தொழில்ன்றதாலும் அதை தாண்டி வந்து ஒரு அமைப்பு வச்சு நிறைய புத்தகங்களுக்கு, நல்ல புத்தகங்களுக்கு விமர்சன கூட்டங்களும் நடத்திட்டு இருக்கிறவர். இது மாதிரியான ஒரு வித்தியாசமான டைமென்ஷன் இருக்கக்கூடிய இயக்குனர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சூழலில் அரிது. அதுதான் கீராவுடைய தனித்துவம். அவர் கீரா வந்து எனக்கு அறிமுகமானது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தருணம் தான். அவர் இயக்குனர் தங்கர் பச்சான் இன்னும் வரல, வந்துட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட தான் முதல் முறையாக இவர் வந்து உதவி இயக்குனராக சேரும்போது அடிக்கடி அங்கே அலுவலகத்துக்கு வந்து தங்கர்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டுட்ருப்பார். ஒரு நாள் அவர் வந்து ஒரு குறும்படம் எடுத்திருந்தார். அந்த குறும்படத்தோட கதையை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே எனக்கு வந்து நேராக வந்து என்னுடைய அறைக்கு தேடி வந்து தமிழுங்கிற அந்த கதை வந்து அந்த கதையை என்கிட்ட வந்து எழுதி காமிச்சார். அதுக்கப்புறம் அது இந்தியா டுடேலேயும் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து படித்தேன். அதுக்கப்புறம் அந்த கதையை வந்து ஒரு குறும்படமாக எடுத்து இயக்கி அதற்காக அழைக்கிறதுக்காக அப்போ தங்கர் பச்சான் எடுத்துருந்தார். நான் அப்போ வந்து பள்ளிக்கூடம் படத்தில் நானும் தங்கர் பச்சானும் பள்ளிக்கூடமில் சிதம்பரத்தில் அப்பசாமி அந்த சமயத்தில் அந்த இறுதிக்கட்ட பணியில் இருந்தபோது வந்து தங்கர் பச்சானுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக வந்தார். படம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து சார் என்ன சார் நான் உங்களுக்கு பல தடவை வந்து கேட்டுட்ருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு கேட்டிருக்கேன். அவர் இந்த தடவை கேட்கும்போது தட்டி கேட்குற மாதிரி தங்கர் பச்சான் சொல்லிட்டு இருந்தார். டக்குன்னு கோவப்பட்ட அப்படி எத்தனை தடவை சார் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்ட உடனே வந்து எனக்கு அந்த கோவம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வெளியே போனே கண்டிப்பாக இந்த மாதிரி பையனை விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு உடனே வந்து இவரை சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன். அடுத்த நாளே கீரா வந்து அவர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டார். ஏன்னா கோபமாக இருக்கவங்க தான் வந்து உண்மையாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீராவுடைய கோபங்கள் வந்து எப்பவுமே சமூகத்தின் மீது வந்து சரியான ஒரு 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 தவறான இருக்கக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமான கோபமாக இருக்கும். அவருடைய தொடர்ந்த செயல்பாடும் அதை நிரூபிச்சிட்ருக்கு. படம் எடுக்கிறதுங்கிறது அவருக்கு வந்து அது ஒரு துணைப்பொருள் தான். சமூக பொறுப்புன்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அவருக்கு. அப்படிப்பட்டவருடைய படம் இந்த மெர்லின் பார்த்தோம். மெர்லினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. சில காட்சிகள் அதுவும் கவித்துவமாக இருந்தது. சில பொயட்ரியான சில ஷார்ட்ஸ்லாம் குறிப்பாக பேய் படத்துக்குன்றதுக்கு வந்து நிறைய பேர் விஷுவலாக வந்து விஷுவல் தான் அதில் இம்பார்ட்டன்ஸு. விஷுவலில் எவ்வளோ நீங்கள் வந்து வித்தியாசமாக தரீங்களோ அப்போ தான். ஏன்னா பேய் எல்லாமே ஒரே கதை தான், ஒரே பேய்கள் தான். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் காட்சியில் வந்து அழுத்தமான ஒரு வித்தியாசமான தனித்துவமான காட்சிகளை கொண்டு வரீங்களோ அதுதான் அந்த படத்துக்கு தனித்துவமே. இந்த படத்தில் இந்த காமிக்கிற அந்த ட்ரெய்லரில் ரொம்ப ஒரு ட்ரீமான சில ஷார்ட்ஸ், கனவுத்தன்மையான சில காட்சிகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு தரமான ஒரு பேய் படமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.